கார்த்தி ப்ரோ, 2 நாளா நல்ல தூக்கம் போல. 2 நாள் இல்லை, நேற்று. அதுக்கு முன்னாடி நான் நம்ம தான் சண்டை போட்டுருந்தோம். நேற்று ஃபுல்லாக இவனுக்கு சண்டை போட்டிருந்தானுங்க, நல்லா கேட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. புரியுது புரியுது. பரவாயில்ல, எப்படியோ 2-3 பேர் வந்தாங்க பேசுறதுக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சண்டையிலேயே போச்சு. முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, என்ன சாதாரண சண்டையா? வா, என்ன வருஷம் வருஷம் இழுத்து வச்சிருக்கிற சண்டை இல்ல. அது லக்ஷ்மியை தெளிவாக ரெஜிஸ்ட்மேன்ஸுக்கு கொடுத்துட்டான். அது என்ன உண்மைதான். எப்படியோ அதை தேடி ஆளை தேடி பிடிச்சி கொடுத்துருக்க. அப்படியே அவர்லாம் முன்னாடி பேசவே இல்லை, நேத்து பேசினவர்லாம் அவரு பாட்டுக்கு இந்த அடிச்சுடுறாரு. மாதிரி வேலைலாம் லக்ஷ்மி கரெக்டாக பார்த்துருவான். பரவாயில்ல லக்ஷ்மி. கார்த்தி, எப்படி கார்த்தி அடுத்த நாள் புக்கிங் எல்லாம் எப்படி போகுது? ஓ, 3 நாள் நல்லா இருந்துச்சு. வெள்ளி சனினார் 3 நாள். நாளைக்கு பார்க்கணும். இல்ல கார்த்தி ப்ரோ, இல்ல ப்ரோ, நாளையில இருந்து எப்படி போகும்? ரேட்டிங்ஸ்ல 5.4 வந்துச்சு. இப்போ எந்த படம் தமிழ் படத்தையும் இது வரைக்கும் எந்த படத்தையும் இந்த அளவுக்கு கண்டிப்பாக நாளைக்கு ப்ளா போகாது ப்ரோ. பெருசாலாம் 5.4 இருக்கு ப்ரோ. ஆமா, நானும் புக் மை ஷோ பார்த்தேன். என்னங்க அந்த ரேட்டு கொண்டாந்து விட்டாங்க? இல்ல இது யாரு? பிஜேபி காரங்க பண்றதா இல்ல டிஎம்கே காரங்க பண்றதா? யாரு பண்றாங்க இதெல்லாம்? எதுங்க பிஜேபி காரங்க என்ன பண்ணாங்க? இல்லங்க, இந்த ரேட்டிங் எல்லாம் கொண்டாடுறாங்கல்ல, இந்த படம் பிஜேபிக்கு எதிர்த்தான் எடுத்தான்னு சொல்லி சில பேர் கூவிக்கிட்டு இருக்காங்க. நீங்க படம் பார்த்தா நல்லா இல்லைன்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. புக் மை ஷோல டிக்கெட் புக் பண்ணா மட்டும்தான் ரேட்டிங் காட்டும். அப்பதான் நீங்க ரேட் பண்ண முடியும். சும்மா போயிட்டு நீங்க ரேட் பண்ண முடியாது. புக் மை ஷோ ஆப் வச்சிருக்கேன்னா ரேட் பண்ண முடியாது. அது தெரியுது கார்த்தி, பொதுவா சொல்றேன். இவங்க முட்டு கொடுக்கறதெல்லாம் அப்படிதானே. இந்த படம் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஒண்ணுமே கிடையாது. குஜராத்தை பத்தி பேசிட்டாங்க. ஏங்க குஜராத்தை பத்தி பேசணும்னா இருக்கு. இதை வாரிசு அரசியல் பேசிருக்காரு. இதுல வாரிசு அரசியல் தான் இருந்துச்சு இத்தனை நாளா. வாரிசு சிபிஐ வந்துட்டீங்களாம் பேசிருக்காரு. அது யாருக்கு எதிராக இருந்துச்சு? அதான் இது யாரு போய் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. மொத்தல படம் பிடிக்கல அப்படின்னு குஜராத் பேசுறீங்க. அதுல பஞ்சாப் வருது. பஞ்சாப் யார் இருக்கா ரூலிங்க? பஞ்சாப்ல பிஜேபியே கிடையாது. பிஜேபி ஒரு எம்எல்ஏ கிடையாதுங்க. அப்புறம் அதான் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் படமே பிடிக்கல ப்ரோ. நேத்தெல்லாம் 2-3 விட்டுட்டு இருந்தாங்க. யூடியூப்ல தான் கேட்டேன் பாவம். இல்ல நேத்தெல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க இங்க. அது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. பொதுவான இந்தியன் அரசியல் தான் பேசுறாங்க. நீங்க குஜராத்தை பேசுறோம் இங்க பேசல எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. இங்க பிளிப் பேசுறாரு. அவரு பிளிப் நல்லான்றான். அவன் என்ன பிஜேபியா? தமிழ் டாக்கிஸ் பேசுறாரு. தமிழ் டாக்கிஸ் பிஜேபி திட்டுவாரு எப்பயுமே. அவரு நல்லான்றாரு. அவரு பிஜேபியா? தோழர் ஆதி கார்த்தி, இது எனக்கு இந்த டவுட் தான் ஆயிப்போச்சு கார்த்தி. எப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன பார்ட்டி எல்லாமே சங்கரை எதுக்குறவங்க. பொதுவா சங்கரை என்ன பண்ணாலும் சங்கரை எதுக்குறவங்க. என்ன ப்ரோ? சங்கரை எதிர்க்கவங்க எல்லாருமே இல்ல, இவங்க எல்லாம் இப்ப பேசுறத பார்த்தா சங்கர் தான் எதிர்த்தாங்களோன்னு தோணுது. இந்த படத்தோட நல்லா இருக்கலாம். சங்கர்னா யாரா ப்ரோ, அந்த படம் நல்லாவா ப்ரோ இருக்கு? மனசாட்சியே எல்லாம் பேசுறீங்களே ப்ரோ அதுக்குன்னு. ஐயோ, நான் படம் நல்லா இருக்கலாம் சொல்ல. சங்கர் எக்ஸாம்பிள் ஆளுகளை எல்லாம் சொல்றேன். இல்ல, அந்த படத்துக்கு எப்படி ப்ரோ இப்படி? அது நல்லாவே இல்லையா ப்ரோ? எப்பயுமே இருக்குங்க. அவர் மீன்ஸ்க்கு ரொம்ப பெருமையா ஒரு படம் அவங்கள குளோரிஃபை பண்ணி ஒரு படம் எடுப்பாரு அப்படின்றது விமர்சனம் இப்ப இல்லைங்க. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இருக்கு. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு சீன் அந்த படத்துல தேரும்னு.
எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க முத நாளே. இல்ல இது ஜென்ரல் ஆடியன்ஸும் படத்துல ட்ரோல் பண்றானுங்க, சின்ன பசங்க எல்லாம் குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்கானுங்க தியேட்டர்லயே. அதுதான் சொல்றேன், அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துல ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டாங்க. இல்ல இது வேணும்னே பேசுறாங்கன்னு வேற பேசுறாங்களே கூச்சப்படாம. அந்த படத்துல ஒண்ணுமே இல்லையே. வேணும்னே பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இல்ல இவங்க சொல்றாங்களே சில பேர் வேணும்னு பேசுறாங்க. அந்த படமே ஒர்த் இல்லையே ப்ரோ. ஒரு சீன் கூட தேரலையே ப்ரோ. சங்கர் படம் மாதிரியே இல்ல அது. இதை பார்த்துட்டு சொன்னா இப்படி சொல்றாங்க. அது படத்துக்கும் இல்லைங்க, அது படத்துக்கும் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை இல்லை. யார் இந்த படம் பிடிக்கலன்னு சொல்றான் அவனை வந்து ஏத்து பேசுவான் அப்படின்றதுதான் அது. பட் இதுல என்ன குழப்பம்னா, பிளிப் இருக்காங்க, தமிழ் டாக்ஸ் இருக்காரு, அந்த செகண்ட் ஷோ ஒரு சேனல் இருப்பாருல்ல, அவரெல்லாம் ஃபுல் திராவிட நடிகை எழுதி பேசுறாரு அவரு. அவங்களுமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது, அவங்களும் நெகட்டிவ் தான். இங்கே ட்விட்டர்ல மட்டும்தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மேல கொஞ்சம் ஆல்ரெடி வந்து பிஜேபி காரங்களுக்கு பிடிக்காது, அவங்க நெகட்டிவ் போட்டாங்க அப்படின்றதுனால ஒன்று நீ இப்படி தான்டா சொல்லுவ அப்படி தான் சொல்லுவ அப்படின்னு வராங்க. அதெல்லாம் கிடையாது, உண்மையில படம் நல்லா இல்லை அவங்க. இன்னொன்று, இந்த படத்துல அவ்வளவு தெளிவான ஐடியாலஜி விஷயமே கிடையாது, அதுவும் கிடையாது இந்த படத்துல. இந்த இதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த இவர் கிருஷ்ணசாமி இருப்பார்ல, இறந்துட்டாரு ஆக்டர், நெடுமுடி வேணும்னு பையன் தான் பாபி சிம்மா. அவங்களாம் ரொம்ப நேர்மையாக தான் இருப்பாங்க. இவர் வந்து நேர்மையா, சித்தார்த் வந்து நேர்மையாக தான் இருப்பாரு. அந்த மாதிரி தான் கட்டிட்டு இருப்பாங்க அவங்க. அவர் சங்கர் வந்து அப்படியே தானே வச்சிருக்காரு, ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு எதையுமே மாத்தலையே. கார்த்தி ப்ரோ எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க bro. நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த படத்தை எதனா மன்னிச்சிடலாம் ப்ரோ. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம இந்தியன் கேரக்டரை வந்து இதை விட கேவலமா வந்து எப்படி ப்ரோ சீனா வந்து பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து எப்படி ப்ரோ அது தொடப்பு கட்ட அந்த அந்த பூரி கட்டை அடிக்கிறது தோசமா இந்த சீன் வச்சிருந்தாங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ அது எப்படி ப்ரோ சீனா யோசிச்சிருப்பாங்க? அந்த சீனாவே ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு. ஏன் இந்தியன் கேரக்டர் மவுண்ட் மாதிரி ஒரு எவ்வளவு பெரிய ரோடு, கேரக்டருங்க, அந்த கேரக்டர் மேல எவ்வளவு பெரிய மதிப்புங்க. சந்திரபோஸ் இதெல்லாம் கேரக்டருங்க அது. எதை வேணா மன்னிச்சிடலாங்க. மக்கள்லாம் சேர்ந்து வந்து அடிக்க வருவாங்க இவரை. மவுண்ட் ரோட் மாதிரி ஒரு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் 100 பேர், இந்த பக்கம் ஒரு 500-1000 பேர் வந்து அடிக்க வருவாங்க இவரை. எதுக்கு அடிக்க வராங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இவர் சொன்னதை கேட்டு இவர் என்ன சொல்லுவாரு, வீட்டில் நடக்கிற தப்பு தருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் சொல்லுவாரு, நல்லதான் சொல்லுவாரு உண்மையிலே தாத்தா. இவனுங்க வீட்டுல ஊழல் பண்ணவங்களை வந்து வீடியோ எடுத்து போட்டதுக்கு அவனுங்க ஐயோ மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சுன்னு சூசைட் பண்ணிக்குவாங்க. சித்தார்த் வீட்டுல சித்தார்த்தோட அப்பா சாவறதுக்கு, அம்மா சாவறதுக்கு காரணமே இவர் தான். அப்ப இந்த ஆள் அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி முட்டா பயிலுங்க ஒரு 200, 2000-3000 பேர் வந்து மவுண்ட் ரோட் மாதிரி ஒரு ரோட்ல. இப்போ உண்மையிலே நீங்களாம் வந்து சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்னையில இல்லை பொதுவாகவே எல்லா சிட்டிலையுமே ரோட்ல ஆக்சிடென்ட்ல ஒருத்தவன் அடிச்சு விழுந்துட்டா கூட ஐயோ அவங்க யாரும் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க அப்படின்னு போயிட்டே இருப்பானுங்க. இப்படிதான் மக்கள் இருக்காங்க. ஆனா ஏதோ டிவி சேனல்ல பார்த்துட்டு இந்தியன் தாத்தா விரட்டி விரட்டி அடிக்க வராங்களாம். இவர் ரவுண்டு கட்டி இவர் அடிக்க வராங்களாம். இவரு போய் நிக்கிறாராம். டக்குன்னு பாபி சிம்மா வந்து குறுக்க வந்து காப்பாத்துவாரு. அவரு ப்ரோ அடிச்சிடுறாங்க வேற போட்டு ப்ரோ. வருவாருங்க அவரு. அடிச்சிட்டாங்களா? ஆமா, கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து அடிப்பாங்கல்ல. எல்லாமே வந்து அடிச்சிரும். அதுதான் இதெல்லாம் எந்த காலத்து அது அடிப்பாங்க. உடனே பாபிசிமா வந்து காப்பாத்துவாரு. பாபிசிமா காப்பாத்தி பூரி கட்டையை தூக்கி அவர் அடிச்சு பாபிசிமா படுக்க போட்டு அவர் வச்சு அந்த வெளில வந்துருவாரு. எப்படா இந்த சீன்ல யோசிச்சீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து அதை விட அந்த சிக்ஸ் பேக் வரதெல்லாம் அதெல்லாம் 90s வருது ப்ரோ. அது இல்ல ப்ரோ, அது கூட நீங்க வந்து சும்மா ஒரு ஃபிக்ஷன் சும்மா ஒரு இது மாதிரி சொல்லிக்கலாம் ப்ரோ. ஐ படத்துல எல்லாம் பண்ணல அந்த மாதிரி தான் நினைச்சுக்கலாம் ப்ரோ. இது சீனா யோசிச்சு பாருங்களேன். உண்மையாவே அந்த கேரக்டர் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை இருக்க கேரக்டரை ஊரேசம் தொடப்பு கட்ட கல்லு இருக்கிற எல்லா இதுவும் வச்சு போட்டு எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. எப்படி ப்ரோ அது சீனா யோசிச்சு அதை கன்வே பண்ணி அது ஒரு கிளைமேக்ஸா வச்சிருக்கானுங்க ப்ரோ. அப்படிலாம் யாருமே அடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் எந்த காலங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை அவன் ப்ரோ ஒண்ணு கூடுவான் ஃபர்ஸ்ட். அதுக்கான நீங்க போராட்டம் பண்ணனாலே 500 ரூபா கொடுத்து கோட்டரை கொடுத்து ஆளை கூப்பிடணும். அந்த காலத்துல இருக்கோம் நம்ம. நீங்க டெக்னாலஜி மேலே யோசிச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல இது ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா கோபேக் இண்டியன் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, 1,00,000 ட்வீட் கிளம்பு, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இந்த பழைய கிளீஷேஷன்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப கிளீஷேனா
இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மொக்க சீன் சொன்ன சீன் இதெல்லாம். இது எப்படி யோசிச்சானுங்க, எப்படி எடுத்தானுங்க ஒண்ணுமே புரியலங்க. இல்லையா இப்ப படம் எடுத்தோம்னு ஒரு ஃபைனல் அவுட் பாத்துருப்பாங்கல்ல ப்ரோ. அப்ப பாக்குறப்ப அவங்களுக்கு இப்ப நம்மளுக்கு தோன்ற மாதிரி தோணாதா? இது என்னதான் bro இது? நீங்க சொல்லுங்க. இல்ல சில படம் இந்த ஹார்ட் அது டிஸ்கே அது எப்படி தொலைஞ்சிட்டு கூட சில எவ்வளவு படம் ஹார்ட் டிஸ்க் எப்படின்னா தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட சில படத்தை எப்படி ப்ரோ ஆடியன்ஸ் ப்ரோ கையில ப்ரோ ப்ரோ கட்டுறாங்க. எப்படின்னா கனி இப்போ ப்ரோ கனி இந்த ப்ரோ மாதிரிதான் ப்ரோ. இல்ல ஆடிஸ்க்கு வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாதிரிதான் அந்த படமும் அப்படித்தானே ப்ரோ. அது மட்டும் எப்படி அது அதுவும் பாத்துருப்பாங்கல்ல உட்காந்து. இல்ல ப்ரோ, அது பார்த்து யாரும் பார்க்கவே இல்ல ப்ரோ முக்காவாசி பேரு. இது வந்து அது இதுக்கு அந்த படத்தை அதுக்கு நீங்க யாருமே அடிக்கவே இல்லையே. இவ்வளவு மோசமெல்லாம் யாருமே அடிக்கவே இல்லை. அந்த படத்தை கண்டுக்கவே இல்லை. அதுல வந்து தலைவர் தானே அடிச்சிருந்தாரு ரஜினிகாந்த். இல்லைங்க, அது ரஜினி படம் என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ண அவர் இல்லைங்க வந்தாலே ப்ரோ. ஓடும். என்ன ப்ரோ 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 விக்ரமை விட அதிக ரன் டைம் வந்திருக்காரு ப்ரோ அந்த படத்துல. விக்ரம்ல கமலஹாசன் ரன் டைமை விட ப்ரோ லால்சலாம்ல ரஜினியோட ரன் நீங்க டைம் அதிகம். டெக்னிக்கலா சொல்றீங்க ப்ரோ. அது வந்து படமா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரஜினி படமா ப்ரொஜெக்ட் பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் அப்ப போடும்போது மட்டும் ரஜினி சாரை தான் என்ன போட்டிருந்தாங்க படங்க, போஸ்டர்ல. என்ன ஃபர்ஸ்ட் படம், லுக்ல லால் சலமா ரஜினி என்ன சார் சொல்றாரு தான் ப்ரோ, படம், லால் போஸ்டர்ல என்ன சலமா படம்? இருந்தாங்க. சொல்றாரு ப்ரோ அவரு. ஏங்க லால் சலாம் ஒரு குப்பை, நீ இதோ ஆமா குப்பைன்னு ஆமா. ஆனா ஒத்துக்கோங்க ரஜினி பேசுவோம். வந்தாலே ஓடும். அவர் வந்தாலே மாசு, நாங்க தான் சூப்பர் ஒண்ணு ஓடுன்னு எல்லாம் யாருங்க, சொல்றீங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஓடல, ஓடிடில குப்புன்ட்டமே வாங்க அப்புறம் என்ன? துப்பு இல்ல யாருக்குமே. படத்தை வாங்குறதுக்கு யாருமே பக்கத்துல வரல. ஆனா ஏங்க இந்த படம் ஹையஸ்ட் ரேட்டு யா, போயிருக்கு. இங்க பாருங்க, இதுவும் என்ன அப்போ சம்பந்தம் இல்ல நான் இருக்குன்னு என்ன எனக்கு சொல்றேன், இதையே ரஜினி பேசிட்டு வந்து இருக்க முடியாதுல்ல திரும்ப இல்ல திரும்ப. ரஜினி வந்தாலே மாசு. இன்னைக்கு ஆனா இதையே ஓடிடில எவ்வளவுக்கு இல்லைங்க, போயிருக்கு லால் இதையே சலாம்? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. பைத்தியம் மாதிரி பேசல பைத்தியம் ப்ரோ. மாதிரி திரும்ப நான் திரும்ப கேக்குறது பேசிட்டு இருக்க லாஜிக்கான முடியாது. கேள்விதான். ஓடிடில லால் சலாம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? வாங்கல, அதான் குப்பைன்னு சொல்லியாச்சு அந்த அப்போ படம். அப்போ ரஜினி எங்க இருக்காருன்னு தெரியுதா? ரஜினினா ஒரு ரஜினியோட பிம்பத்தை அவர் சுக்கு நூறா இங்க இருந்துட்டு உடைச்சிட்டாங்கல்ல. போறாருங்க. அது உடைச்சு ஓகேங்க. ஆமா ரஜினிக்கு தான் வருவோம். வேற யாருக்கு வருவோம்? வேற யாருக்கு வருவோம்? ரஜினியோட பிம்பத்தை தான் உடைச்சிட்டாங்களே. ஓடிடில ஆள் இல்லையா படம் வாங்க? ஓடிடில அந்த படத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்ல ப்ரோ. இந்த படத்தை ஹையஸ்ட் ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 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 இந்த வருஷத்துல ரஜினியை மிஞ்சிட்டாருன்னு தானே அர்த்தம் கமலு. ஆமா ப்ரோ, அது உண்மைதானே? இல்ல நான் என்ன சொல்றேன், ஓடிடில வாங்குற எவ்வளவு ஒரு 5 கோடிக்காவது வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்களா லால் சலாம்? அப்போ அப்போ நீங்க ஏன் ஏப்பா இன்னும் வந்து நீ நாங்க வந்து நடந்தாலே ஓடும், ரஜினியை வந்து பிஜிஎம் போட்டாலே கேளல. ஓடுன்னு ரஜினி சொல்லிட்டு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரஜினி ரஜினிக்கு. வந்து ஒரு கெஸ்ட் ரோல் என்ன மாதிரி கெஸ்ட் ரோல்? ஒரு 1.25 மணி நேரம் நடிச்ச வர்றது கெஸ்ட் படத்துல. ரோலா? கெஸ்ட் ரோல் வந்து விக்ரம் படத்துல சரி நீ சூர்யா வந்தது. ஜெயிலர் பேசு. இல்ல விக்ரம் நானே படத்துல சொல்றேன், சூர்யா ஜெயிலர் பேசு, வந்ததுதான் கெஸ்ட் ரோல். எது கெஸ்ட் ஜெயிலர் ரோல்? பேசு தம்பி. தம்பி எது கெஸ்ட் ரோல்? தம்பி ஜெயிலர் கல்கியில பேசு. கமல் வர்றது கெஸ்ட் தம்பி ரோல். ஜெயிலர் பிரேம் பேசு. பண்ணது சரி இல்லையா? ஒன்னேகால் ஓகே, மணி பிரேம் நேரம் தான் ஒரு ஜெயிலர் கெஸ்ட் ரோல் பேசு. தானே படத்துல பிரேம் வருவீங்க. பண்ணாங்க. ஜெயிலர் இங்க பாரு, இப்போ நீங்க கார்த்திக் ப்ரோ, இந்த சங்கர்ன்ற வருஷம் ஒரு வர்ற பெரிய படம். மிகப்பெரிய டேரக்டர் வச்சிருக்கீங்கல்ல, நீ வந்து நீங்க தான் ஜெயிலர் பேசு. ரஜினியை வச்சிருந்தீங்களே ஜெயிலரோட லால் கம்பேர் சலாம்ல. பண்ணு. 1.25 மணி நேரம் ரஜினியை வச்சிருந்தீங்களே. ஜெயிலர் சரி யார் இப்போ இருந்தா? வாரிசு ஜெயிலர் பத்தி துணிவு பேசு. எடுத்துக்கங்க கார்த்திக் ப்ரோ. வாரிசு துணிவு எடுத்துக்கங்க. யார் நல்ல டைரக்டர்? வாரிசு அது டைரக்டர் நல்ல ஒன்னும் டைரக்டரா? ரிலீஸ் துணிவு ஆச்சா நல்ல அது? டைரக்டரா? என்ன என்ன இதெல்லாம் பேச்சு துணிவு இல்ல. டைரக்டர் தானே ஜெயிலர் நல்ல பேசு. டைரக்டர்? ஹச்சுவினோத் பெரிய டைரக்டரா? வம்சி பெரிய டைரக்டரா? இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. ஹச்சுவினோத் தான் பெரிய டைரக்டர். ஆனா அங்க என்னாச்சு? வாரிசு சங்கர் டைரக்டர் தானே படத்தையே ஜெயிச்சாரு. ஓட வைக்க முடியல உங்களால. அப்போ அப்புறம் எப்படி நீங்க பண்றது? ரஜினி படமா தான் அதை கன்சிடர் பண்ணணும். லால் சலாம்ல 1.25 மணி நேரம் வர்றாருல்ல. ஆர்டிஸ்க்கு தொலைஞ்சு போச்சுல. ஆர்டிஸ்க்கு தொலைஞ்சு போச்சா எதுக்கு படத்தை ரிலீஸ் பண்றீங்க? அதை யாராவது கேட்டீங்களா? இங்க எவ்வளவு பேர் இந்த படத்தை டிகிரேட் பண்ணி பேசுனீங்களே, அன்னைக்கு இதெல்லாம் ஏன் யாருமே கேட்கல? ப்ரோ ஜென்ரல் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு பிடிக்கலன்னு போன சொன்னா நீங்க படத்தை வந்து கேள்வி எதுக்கு கேட்க கூடாது ஆயின் ப்ரோ. தலையில கட்டினீங்க? அதை இவ்வளவு விமர்சிச்சு யாருமே பேசலையே. லால் சலாமுக்கு ஏன் யாருமே வந்து இதை பேசல? இல்ல அதெல்லாம் நான் பேசியிருக்கேன். நீ பழைய ட்வீட்லாம் எடுத்து பாரு, ஆர்டிஸ்ட்க்கு பழைய ட்வீட் எடுத்து பாரு, பழைய ஸ்பீச் ஆர்டிஸ்ட்க்கு இன்னைக்கு எடுத்து உட்காந்து நல்ல அடிக்கிறீங்க. லாக்கர்லயே லால் வச்சிருக்கோம். சலாம் கழுவி ஊத்தாத மொக்கப்படம் ஊத்தா. யாரும் இல்லைன்னு இல்ல இல்ல சொல்லல. மொக்கப்படம். ஆர்டிஸ்ட்க்கு லாக்கர்லயே வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை பத்தி ஆர்டிஸ்ட பத்தி ஆர்டிஸ்ட்க்கு உங்களுக்கு என்ன லாக்கர்ல பிரச்சனை? வச்சிருங்க ப்ரோ. ஆனா ஓடிடில வாங்க ஆளே இல்ல ப்ரோ அந்த படத்தை. நீ எங்க வேணா வச்சிருக்கோம் ப்ரோ. உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலே இப்போ? ஓடுன்றீங்களே ப்ரோ. இன்னைக்கு ட்விட்ல போடுறீங்க நடந்தாலே ஓடும். தலைவர் நடந்து வந்து விட்டால் படம் பிரதர் எல்லாம் பயங்கரமாக போய் ஓடும். தூங்கு பிரதர். டைம் ஆகுது. என்ன டைம் என்ன பண்றீங்க இன்னும்? சும்மா இந்தியன் டூன்னு ஒரு சங்கரை வச்சு ஒருத்தர் படம் எடுத்துக்கிட்டு சும்மா வந்து அதுதான் ப்ரோ. திருப்பி நீங்க வந்துட்டு ரஜினியை லால் வச்சு சலாம்ல எடுத்தீங்க 10 ப்ரோ. சீன் நீங்க வந்தாரு, சூப்பர் ஒன்ன வச்சு 12 சீன் படத்தை வந்தாரு, எடுத்து 13 சீன் வந்தாருன்னு எதுக்கு ஓடிடில பேசிட்டு வாங்கவே இருக்கீங்க? ஆள் இல்லையே ப்ரோ அந்த படத்தை. ஓடிடில வாங்க ஆள் இல்லையே ப்ரோ. சிரிப்பா ஏங்க இல்லையா? விக்கிறதுக்கு நீங்க நாங்க ரெடியா இல்லைங்க, நடந்தாலே நாங்க விக்கவே ஓடுன்றீங்க. இல்ல. விக்கவே இல்லையா? பூட்டி வச்சுக்க போறீங்களா? என்ன ரீரிலீஸ் பண்ண ஆமா போறீங்களா? இது அவ்வளவுதான். பர்த்டே நீங்க தானே அன்னைக்கு, ஹார்ட் டிஸ்க பத்தி தானே பிறந்த நாள் பேசிட்டு அன்னைக்கு, இருக்கீங்க. இல்ல பிறந்த நீங்க நாள் அன்னைக்கு ஹார்ட் ரீரிலீஸ் டிஸ்க பண்ண பத்தி தானே போறீங்களா? பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஹார்ட் டிஸ்க் பிறந்த நாள் ஹார்ட் அன்னைக்கு டிஸ்க்னு ஏதோ ஏதோ ரீரிலீஸ் ஏதோ பண்ண முக்கியமான விஷயம் போறீங்களா மாதிரி ப்ரோ? பேசிட்டு இருக்கீங்களே. இல்ல நான் என்ன இல்லைங்க, சொல்றேன், நீங்க அந்த நடந்தாலே ஹார்ட் படம் டிஸ்க் ஓடுன்றீங்க. தொலைஞ்சது தொலைல, உங்களுக்கு இவர் என்னங்க எதுக்கு பிரச்சனை இவ்வளவு அது? ஹார்ட் ஒர்க் பண்றாரு? இல்ல கேக்குறீங்க, இவர் எதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு? எங்கால நடந்தாலே ஓடுன்றீங்க. ஆனா ஓடிடில வாங்க ஆளை காணும். ஏன் லால் சலாம் எங்க எப்போ ஓடிடில வரும்?
ஏங்க ஜெயிச்சு லால் சலாம புடிச்சு சுத்திட்டு இருக்கீங்க? ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சு ஆமா இல்லையா? அதை பத்தி லால்சலாம்ல பேசுங்க. 1.25 மணி நேரம் வந்திருக்காரு ப்ரோ. அவர் நடந்தாலே எல்லாம் ஓடிடி ஜோலால இல்ல ஒரு ப்ரோ படம். புக்கிங் அவர் கொடுக்கப்பா. நடந்தாலே நிறைய 1.25 நடந்தாரு மணி ப்ரோ. நேரம் வந்தாரு, 1-2 நிமிஷம் 1.25 வந்தாரு. மணி நீங்க நேரம் எதுக்கு நடந்தாரு, உட்காந்து நிறைய டைம் பார்த்துட்டு நடந்திருக்காரு. இந்த இருக்கீங்க? படத்துல லால்சலாம் நடந்தாரா இல்லையா பிரதர், படத்துல? அது நடந்தாலே ஓடிடி. சிம்பிளா சொல்றேன், கெஸ்ட் ரோல்னு சொல்லி பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன 1.25 பிரச்சனை? மணி ஒரு நேரம் படத்துல வர்றது நீங்க எந்த எடுத்து ஊர்ல ப்ரோ நடிச்சிருக்கீங்க. கெஸ்ட் ரோல்? 1.25 மணி நேரம் வர்றது கெஸ்ட் ரோலா? அது 1.25 மணி நேரம் வரும், 1/2 மணி நேரம் வரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி? அது கெஸ்ட் ரோல் தானே ப்ரொமோட்டே 1.25 மணி பண்ணாங்க. நேரம் வர்றது கெஸ்ட் ரோலா? கல்கில கமல் வர்றது தாங்க கெஸ்ட் ரோல். சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுதான் சொல்றேன், உங்களுக்கு படம் வாங்க ஆள் இல்ல. லால்சலாம படம் வாங்குறதுக்கு தியேட்டர்ல சரி, இப்ப ஓடிடில ஆள் படம் இல்ல. வந்தது இந்த ஓடுதா படம் இல்லையா? அத தமிழ் சொல்லுங்க. சினிமால ஹையஸ்ட் லால் ரேட் சலாம் அது ஒரு தெரியும்ல. குப்பை பிரதர், படம். பிரதர், உங்களோட ஐயோ சாமி, ஆதங்கத்தை இங்க லால் பேசாதீங்க. சலாம் குப்பை, அதை நாளையில விட்டுரு. இருந்து அதையும் சொல்லியாச்சு, இந்தியன் அப்புறம் பார்க்க ஆள் முடிஞ்சுச்சு, வர மாட்டாங்க. அவ்வளவுதான். நாளையோட அது முடிஞ்சு இந்த பரவாயில்ல, விஷயம், இன்னையோட முடிஞ்சு. லால்சலாம தியேட்டர்லயும் பார்க்கல, ஓடிடிலயும் பார்க்கல. அட அது கரெக்ட், என்ன பண்றது? யோ கரெக்ட். மகாராஜா சங்கர் படத்துக்கு மாதிரி ஒரு சொன்னா சொல்லுங்கயா. டைரக்டரை வச்சுட்டு சங்கர், உங்களால ஒன்னும் கமல் பப்பு சேர்ந்து 2 வேகலைன்னா, பேரும் சேர்ந்து. இது ரஜினியை வச்சுட்டே சங்கரோட உங்களால விஷயமே படம் ஓட்ட முடிச்சு முடியலையே. விட்டீங்க நீங்க. ரஜினியை வச்சுட்டு படம் இல்ல, படம் ஓடுறது பரவாயில்ல, ஓடிடில வாங்க மாட்டாங்க ப்ரோ. சிரிப்பா இல்லைங்க, இல்லையா ப்ரோ? அதேதாங்க, அது கரெக்ட். ஓடிடி பக்கம் போவே இல்ல விஸ்வரூபம் 2 படம். இல்ல விஸ்வரூபம் 2 எவ்வளவு வித்தீங்க நீங்க ஓடிடில? விஸ்வரூபம் 2 எல்லாம் பழைய கதைக்கு போனா ப்ரோ. இந்த வருஷம் பழைய வந்திருக்கு அப்புறம் படம். கதையா? எதுக்கு பிரதர் நீ அதுவும் லால் சலாம் இந்த போற? நீ வருஷம் இன்னைக்கு ரிலீஸ். வா. நம்ம நம்ம கரண்ட் இயர்ல பேசிட்டு நீ இருக்கோம். இப்போ அதுதான் கரண்ட் கரண்ட் இயர். நீ இயர்ல எதுக்கு பேசிட்டு லால் இருக்கோம். சலாம் இந்த போற? வருஷம் இங்க வந்த வா. படம் லால். இந்தியன் 2வா? எங்க வரும்? இந்தியன் இந்தியன் 3 2வா? எவன் வாங்குறான்னு இந்தியன் 2. பாக்கலாம். இந்தியன் 3 ஒருத்தன் வாங்க மாட்டான். சரி, இந்தியன் 2 ஐஸ்வர்யா மொக்க. ரஜினிகாந்தும் சங்கர ஒன்னாப்பா. கனி இந்தியன் எது எது? இந்தியன் 2 கனி மொக்க வாங்கியாச்சு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் இதை சங்கர ஒன்னாப்பா. ஆமா bro, அதை கேளுங்க அதை கேளுங்க. அப்படி இந்த கிடையாது ப்ரோ. பட்ஜெட் இப்போ இப்போ இல்ல, இந்த இந்த வன்சியனுக்கும் பட்ஜெட் இல்ல. வன்சியன் இந்தியன் இல்ல 2ஓட கனி, பட்ஜெட்டும் லால் நீங்க சலாமோட பட்ஜெட்டும் கனி நீங்க ஒன்னாப்பா. கனி நீங்க பைத்தியமா? இல்ல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல கனி, சங்கர் இல்ல கனி, சங்கர் அதான் யாரு? கேக்குறேன். இல்ல இல்ல இந்தியன் இல்ல 2ஓட இல்ல சங்கர் பட்ஜெட்டும் யாரு? அது ஒன்னா? சங்கர் யாரு? என்ன சங்கர்? இல்ல, என்ன இது என்ன இந்த கடவுளா படம் அவரு? யாரோட படம்? அவரு ஏய், டைரக்டர் இந்த அவ்வளவுதான். படத்தை பத்தி பேசினா இந்த படம் யாரோட சும்மா படம்? தேவையில்லாத இன்னைக்கு சம்பந்தம் கனி ட்ரெண்ட்ல சம்பந்தம் சங்கரை விட பேசிக்கிட்டு ஹச் வினோதே நல்ல டைரக்டர் தான். இன்னைக்கே தூங்க இன்னைக்கு வச்சிடானுங்க ட்ரெண்ட்ல படத்தை. கனி ஹச் வினோதே இன்னைக்கே கனி நல்ல தூங்க டைரக்டர். வச்சிடானுங்க. நீங்க சங்கரோட பேசுறது கம்பேர் எப்படி பண்ணையில நீங்க பேசுறது எப்படி கடைசி தெரியுமா? 2 படத்துல அவர் அவுட்டேட்டட் ஆகி பல வருஷம் ஆச்சு. ஏய் சங்கர் எல்லாம் ஃபீல்டு விட்டே லக்ஷ்மி, ஆயிட்டாரு ஏன்டா ஆக்சுவலா. இவனுக்குலாம் ஸ்பீக்கர் கொடுக்குற? ஏன்டா டே லக்ஷ்மி? டெய்லி இந்த தூங்க வைக்கிறதுக்கே யாரோ கூட்டு வந்துடுறாங்க லக்ஷ்மி. எங்க அண்ணனை கூப்பிடுங்க, யாரோ ஃபோன் அடிச்சு. எங்க இல்ல அண்ணன் போய் கார்த்தி, ட்ரம்ப்பை பத்தி கேட்போம். இப்படியே ஒரு 2-3 பேர் தான் வந்து பேசுன்னு பேசுறாங்க கார்த்தி, இந்த படத்துக்கு முட்டு அதுதான் கொடுத்து. அதுதான் ஏங்க சங்கர் கடைசி 2 படம் பண்ண அவுட்டேட்டட் முடியாது. ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. சங்கரை விட ஹச் டேய் வினோத் நின்று பெட்டர் தூக்கல டைரக்டர். நீ. என்ன டேய் சுகில், அவுடேட்டட் பரவாயில்ல பிரதர், பயங்கரமா இருக்கு. உனக்கு எடுத்து விடுங்கடா. ஏன்டா இப்படி கார்த்தி கொடுமை? கார்த்தி இன்னொரு காமெடி என்னன்னா, இன்னொன்னு போட்டிருக்காங்க, விஜய் ரசிகர் கூட இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமெடி காமெடி பண்ணுகிறானுங்க. படத்துக்கு எப்படி support இல்ல பண்ணுவீங்க? ஜி, படம் எல்லாமே படம் நல்லா நல்லா இருக்கு, இல்ல நல்லா அதனால சப்போர்ட் பண்ணல. படம் நல்லா இருந்தா எல்லாரும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ விஜய் ரசிகர் கூட இந்த படத்தை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு முட்டு குத்துனுக்குறானுங்க. ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதனால சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அவங்களும் போட்டு துவச்சுதான் வச்சிருக்காங்க. அதுக்கு வேற காரணம். இல்ல இல்ல அவரு அவனுங்க போட்டு அவரு இல்ல விஜய் ரசிகர் போட்டு பயங்கரமா துவைக்கிறாங்க. இவனுங்க வந்து எப்படின்னா, இந்த கனியும் ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன், இந்த கனியும் வந்து யாரு வைபரும் விஜய் படத்துக்கு அவ்வளவு முட்டு குத்துந்தானுங்க. இப்ப செம்மடி வாங்கினுக்குறானுங்க. நிறையா இருக்கு ஸ்பீக்கர்ல. என்ன கோபி, ரொம்ப நல்லாச்சு. ஆமா ப்ரோ, இந்தியன் 2க்கு ஒரு பிளான் பண்ணி படத்துக்கு போனேன் ப்ரோ. நான் எப்படி ஆகி போச்சு ப்ரோ. என்னச்சு பிளான் பண்ணி போனியா? ஆமா, வீட்டுல இருக்கும்போது படம் பார்க்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த காரணத்துல இந்த காரணம் சொல்லி தப்பிச்சு முடிச்சு படத்துக்கு போனா, என்ன என்ன காரணம் சொல்லிட்டு போனேன்? அது இல்லைங்க, வெளியில வேலை இருக்கு, அதுல பிரச்சனை இதுல பிரச்சனை. என்ன எத்தனை மணி ஷோ? நைட் ஷோக்கு. நைட் ஷோக்கு என்ன வெளில வேலை இருக்கு? நீ என்ன என்ன வேலை இருக்குன்னு சொன்னேன் வீட்டுல? அதாவது எங்க வீட்டுல வந்து படம் வாங்குறது கலவு கிடையாது. ஃபர்ஸ்ட் நைட்ல போறதுக்கு, நைட்ல வீட்டுல போய் படம் தூங்க போறோம். அதுக்கு என்ன காரணத்துல வரலாம், காலையில இருந்து படம் பார்க்கணும். படத்துக்கு போயிட்டு வீட்டுல இருக்குன்னா வீட்டுல சரி ஓகே. கோபி நீ உர்ற பாரியா, நைட்ல போய் எப்படியா அலோவ் பண்ணி எப்படியா போய் சொல்லி போய் படம் பார்ப்ப? சரி
ஏன் விட மாட்டாங்கயா. சரி ஓகே, இல்ல 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 அது ஓகே. என்ன பொய் சொல்லி சமாளிச்சா அதை சொல்லு. நானு இங்க வெளியில ஊருக்கு போனோம், இந்த மாதிரி முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு வீட்டுல அடே ஒரு மாதிரியா பெரிய பில்டப்பா, ஒண்ணுமே இல்லாத வேலையை பெரிய பில்டப்பா சொல்லிட்டு போனேன். என்னையே வேலைன்னு சொன்னேன், சொல்லியா அதை சொல்லியா? ஏன் ஊர்ல ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்கு பணம் கொடுக்க போனோம். அந்த பணம் கொடுத்தாதான் பணம் செட்டில் ஆகும், இல்லைன்னா பணம் செட்டில் ஆகாது. மாசம் மாசம் அக்கௌண்ட்ல பணம் எடுத்துருவாங்க. அதனால போய் அவனும் இந்த அதுவும் 10ஆம் தேதி 10ஆம் தேதி டு 15ஆம் தேதி தான் பணம் கட்ட முடியும். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. 12ஆம் தேதி இது நாளைக்கு ஒரு நாள் தான் வேலை இல்லாம சும்மா இருக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் தான் போக முடியும். இன்னைக்கே போயிட்டு வந்துடுறேன். நான் சனி ஞாயிறு அப்படின்னு பொண்டாட்டிட்ட போய் சொல்லியிருக்க. வீட்டுக்கார மட்டும் போய் சொல்லலங்க, வீட்டுக்கார மட்டும் சொல்லிட்டு தான் போனேன் எங்க அப்பாட்ட. ஓகே. எங்க அப்பாட்ட இந்த கதைலாம் விட்டுட்டு 12ஆம் தேதி தான் போக முடியும், 17 சனிக்கிழமை, 14ஆம் தேதி இது, 15ஆம் தேதி திங்கக்கிழமை போக முடியாது. அதனால இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்லி கதை விட்டு சொல்லி கிளம்பியாச்சு. கிளம்பி போய் படத்துல உட்காந்தா அப்படியே வெறியான வெறி. ஏன்டா படத்துக்கு நான் போச்சு. யார் யார் போனீங்க? நான் மட்டும் தான் போனேன். நீ மட்டும் நெய்ச்ச போற? ஆமா ப்ரோ, அப்ப படத்துக்கு தனியா தான் போவேன். எங்க வீட்டுக்காரமா கூட்டு போனோம்னா பகல. சரி ஓகே. எந்த இடத்துல பார்த்த? என்ன தியேட்டர்னு சொல்றீங்களா? இங்க இதுதான் மணப்பாறை உதயம். மணப்பாறை உதயம். ஓகே. கார்த்தி ப்ரோ, இந்த ட்ரிம் பண்ண வெர்ஷன் யாராவது பார்த்து ஏதாவது சொன்னாங்களா ப்ரோ? உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது வந்துச்சா ப்ரோ? இல்ல, இந்த கதையை கேளுங்களேன். படமாக்க உட்காந்து படமாக்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரம் படுத்து பார்க்கவே முடியல. கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிருச்சு. கண்ணை சொருகி வாங்க அப்பப்ப முடிச்சு பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சீன் மொத்த சீனா ஓடிட்டே இருந்து அவனை டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த படத்துக்கு செலவு பண்ணி பொய் சொல்லி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்தமான்னு ஆகி போச்சு ப்ரோ. ஐயோ கடவுளே. அப்ப நான் காலையில இருந்து சொன்னதெல்லாம் நீ எதுவும் பார்க்கல அதானே? நீ கண்ணு இல்ல எதுவுமே தெரியாம நைச்சோ போயிட்ட தெரியாதனமா. உங்க ட்வீட்டையும் பார்த்தேன். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இதெல்லாம் நான் சொல்லி வாங்கினது காலையில பர்மிஷன் வாங்கினது. இது நைட்டு 10 மணிக்கு வெளில போனோம் அப்படின்றத காலைல 9 மணிக்கு போய் சொல்லி வாங்கிட்டேன். ஆமா 9 மணிக்கு இல்ல, காலையில மீட்டிங் போட்டு மதியம் பர்மிஷன் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் உங்க ட்வீட் தான் பார்க்கும்போது எனக்கு பீதி தான். இதெல்லாம் அவ்வளவு முக்கியமான இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல என்னதான் இருந்தாலும் சங்கர் பொய்யா பேசிட்டு இருக்க. ஏன் இப்படி பொய்யா பேசிட்டு இருக்க? ஏன் பொய் பேசுறது உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன வரப்போகுது சொல்லுங்க. ஏதாவது காசு கொடுப்பீங்களா? ஏதாவது காசு கொடுப்பீங்களா ப்ரோ? இந்தியன் 2 பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ? அது இருக்கு 300 கோடி. எவ்வளவு இப்ப சண்டே சாட்டர்டே சண்டே இருந்தாலும் புக் ஆயிருக்கு. எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 35-40 கோடி ஆகும் கிராஸ் 3 நாள். வேர்ல்டு வைடு அப்படியே டெவலப் போட்டுவாங்க 80 to 100 ப்ராஃபிட் வருமா ப்ரோ? ப்ராஃபிட் கண்டிப்பா வராது. எப்படி ப்ரோ வரும் ப்ரோ? ஓடிடி 125 crores சொல்லியிருக்காங்களே, அது உண்மையா? அது உண்மைதான். அப்படி அது இது செத்தா ஒரு 200 160யா? ஆமா ஆமா. சரி, அப்படி பார்த்தா கூட ஒரு 240 கிட்ட வந்துருச்சு. 300 கோடி 2 பார்ட்டுக்குமே ஆமாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் 2 and 3க்கு சேர்த்தா அது தெரியல ப்ரோ. இந்த படத்தோட பட்ஜெட் கணக்கே வைக்க முடியாது. ஏன்னா ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி. கார்த்தி ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கோ டு செப்டம்பர் ரிலீஸ் ப்ரோ. ஆடியோ லான்ச் எப்போ ப்ரோ வைக்கிறாங்க?
ஆடியன்ஸ் ஸ்விட்ச் ஆகணும்ல ஆகஸ்ட்ல. ஆகஸ்ட் மிடில் ஆயிடுமா ப்ரோ? ஆகஸ்ட் மிடில்ல வைப்பாங்களா? அந்த மாதிரி வைப்பாங்க. ஓகே ப்ரோ. இப்ப இல்லைன்னா 20 வைக்காமலும் மினிட்ஸ் போகலாம், கட் யாருக்கு தெரியும். பண்றாங்களா ப்ரோ? இல்ல நாளைக்கா கட் பண்றாங்களா ப்ரோ? இந்தியன் 2 பார்த்துட்டீங்களா? அப்புறம் பாத்துட்டேன் ப்ரோ. திரும்ப பார்க்க போறீங்களா கட் பண்ணுவாங்க? ஃபேமிலியோட போகணுங்கிறாங்க. நான் வரலன்னு சொன்னேன் இன்னொரு வாட்டி, என்னாலலாம் முடியாதுன்னேன். இல்ல ஃபேமிலி நாங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு, போய் கட் பாருங்க. ஆயிடுச்சு. சேலம் டிஎன்சி தியேட்டர் சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பர். மெட்ராஸ் லெவலும் கோயம்புத்தூர் லெவலுக்கு சூப்பரா பண்ணி இருக்கிறாங்க ப்ரோ. சவுண்ட் எஃபெக்ட், சீட் பொசிஷன், ரெக்லைனர் சீட் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. கார்த்திக் வேற ஏதாவது சென்னையிலே அந்த மாதிரி தியேட்டர் கிடையாதுங்க. ரெக்லைனர் சீட்லாம் வச்சு எந்தங்க தியேட்டர் இருக்கு சென்னையில? படுத்துட்டே பாக்குற மாதிரி ஏதாவது தியேட்டர் இருக்காங்க? பலாசோ தியேட்டர் இருக்குல்ல ப்ரோ. அதெல்லாம் அங்கெல்லாம் கிடையாதுங்க. யாரு எங்க இருக்கு? இல்லீங்களா? அதெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் ரெக்லைனர் சீட்லாம் கிடையாது. ப்ரோ படுத்துட்டு பாக்குற மாதிரி எங்க இருக்கு சென்னையில? ப்ரோ டிக்கெட் பேசுவாங்க சேம் ரேட் தானே ப்ரோ? அதுக்கு தனி இதா ப்ரோ? அதுக்கு இல்ல, அந்த சீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா வரும் நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் 190 ப்ரோ. 300 டிக்கெட் ரேட் வந்து 190. டிக்கெட் இல்ல மத்தது ஓகே. பட் அந்த ரெக்லைனர் சீட்டுக்கு அந்த படுத்துட்டு பாக்குற சோஃபா மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நினைக்கிறேன். ஆமா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோ. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 200 ஆகுது. அதிகமா இருக்குங்க. அத கம்மி, நீங்க சொல்றது கம்மி. இது என்ன இது அப்படியே இருக்குமா ப்ரோ? ஏஆர்எஸ்லாம் மல்டிபிளெக்ஸ்லாம் ஏஆர்எஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், இன்னொரு 6 மாசத்துல முடிவாங்க. ஃபேமிலியோட சுத்தமா போக முடியல ப்ரோ. ரொம்ப பேட் ஸ்மெல் உள்ளாரலாம், தியேட்டருக்குள்ளாரலாம். அது இப்பயும் அப்படிதான் இருக்கா? அப்பயும் அப்படிதான் ஆமா இருந்துச்சு. இப்போ முடியல ப்ரோ. இப்பெல்லாம் சுத்தமா முடியல. ஃபேமிலியோட போகிறதுக்கு லாக் இல்லாம தியேட்டரா இருக்கு ப்ரோ. எஸ்பிஆர் நல்லா இருக்கு ப்ரோ. டிஎன்சி நல்லா இருக்கு. ஆஸ்கார் நல்லா இருக்கு. ஐநாக்ஸ் 3 தியேட்டர் தான். ஐநாக்ஸ் அதுவும் நல்லா இருக்கு ப்ரோ. இது 4 தான் ப்ரோ நல்லா இருக்கு இப்போதைக்கு சேலத்துல. வேற ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்களா ப்ரோ சேலத்துல? போதும், இப்ப இருக்கிற தியேட்டர் போதும். அதான் பாருங்க. இல்ல ப்ரோ, கோயம்புத்தூர் மாதிரி ஐமேக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலேயே 2 ஐமேக்ஸ் தான் இருக்கு. சென்னையில 1, கோயம்புத்தூர் 1. ஆமா, சென்னை கோயம்புத்தூர். பாப்போம். கண்டிப்பா ப்ரோ. நாளைக்கு சேலம் வரீங்க, பாக்கலாமா ப்ரோ உங்களை? நான் வரேண்ணா. நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ நாளைக்கு சேலம் போறேன்னு வரேன்னு. அது அன்னைக்கு சொன்னதுங்க, அதுக்கப்புறம் வரல. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தீபாவளி இன்னைக்கு எந்த படம் வருது? வேட்டைனா இல்ல விடாமுயற்சியா? என்னங்க நாளைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு புக்கிங்லாம். அதான் பார்த்தேன் அவர் சொன்னதுக்கு அப்புறம் சீட்லாம். வேட்டைன்னு வருதா இல்ல விடாமுயற்சி வருதா? ஏதாவது தெரியல ப்ரோ. வேட்டை என்ன வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வேட்டை ஆயுத பூஜை இல்லை தீபாவளின்னு தெரியல. ஆனா ரஜினி வந்து தீபாவளிக்கு வேணாம்னு தான் விரும்புறாரு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ யாராவது முரட்டு சங்கர் ஃபேன் இருந்தா இறக்கி விடுங்க ப்ரோ, கேட்கலாம். ஒரு 4-5 கேள்வி கேட்போம். எங்க நான் தேடி பிடிக்கிறது? உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. யாரோ என் பக்கத்துலயா? யார்? யாரா? தெரியல ப்ரோ, மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்களே. சங்கர் ஃபேன் யாராவது இருக்கீங்களா? இந்த கூட்டத்துல யாராவது சங்கர் ஃபேன் இருக்கீங்களா? சங்கர் ஃபேன் தான் ப்ரோ. யார் என்ன கேக்குறீங்களா? இல்ல ப்ரோ, நானும் சங்கர் ஃபேன் தான். நீ சங்கர் ஃபேன் சொன்னா சங்கர் ஃபேன் எல்லாம் கொஞ்சம் மாதிரியா வேற மாட்டது. இல்ல சங்கர் ஃபேன் நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன இப்படி படிச்சாரு? நம்பிக்கை விடுங்க ப்ரோ. முரட்டு சங்கர் ஃபேன் யாராவது இருக்கீங்களா? தேடி கண்டுபிடிச்சு 2 பேரும் கூட ஜோடியா வாங்க ப்ரோ. ஒருத்தர் இருக்கா ப்ரோ, பேச மாட்டேன் ப்ரோ.
உன்னை யார் நீ ஏன் சொல்லு, அதையும் நீ சொல்ல மாட்டேற, கர்ணன் சொல்றாருண்ணா, அவனும் பேச கர்ணன் மாட்டேறான். என்ன என்ன ரெண்டு பேரும் என்ன கர்ணன் ப்ரோ, இந்த இதுங்கெல்லாம் மட்டும் எப்படி கர்ணன் ப்ரோ, தெரியுது உனக்கு? இல்ல ப்ரோ கர்ணன் அது சொல்லி தொலை வேண்டியதானே வந்தானே. கார்த்தி ப்ரோ, உங்க ஸ்பேஸ வந்து ஒருத்த வந்து கலவரம் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அது ப்ரோ இண்டிவிஜுவல் சண்டை முரட்டு தூக்கி இங்க வந்துட்டு சங்கர் இருக்கான். ஃபேனன்னு சொன்னா இண்டிவிஜுவலா என்ன ப்ரோ இது? வர சொல்லுங்க ப்ரோ, பேச ஆமா சொல்லுங்க. கர்ணன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்க படமா ஓ ஒண்ணும் வரலையே. கோபி, நீ இன்னும் இங்கேயா இருக்க? ஓஹோ, ஏய் ஓ, நாளைக்குல பர்மனன்ட் கேட்டாயா, நீதான் அப்பப்ப வர்றது. இன்னும் தலை டிபி வைக்காம என்ன சுத்திட்டு இருக்கியா? கரண், என்ன வேணாம் வேணாம். கரண், எப்படி இருந்துச்சு படம்? ப்ரோ நான் இன்னும் படம் பார்க்கல. என்ன ப்ரோ ஆச்சுன்னா, படமே பார்க்காம இல்ல சங்கருக்கு முட்டு ப்ரோ, கொடுக்குறாரு ப்ரோ, இவனை என்ன இவனை பண்றது இந்த போங்க ப்ரோ ப்ரோ. இந்த 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 ரிவ்யூவை கீழே இறக்கி விடுங்க ப்ரோ, பேச விட மாட்டேங்கிறான், இன்டீசென்ட் ஃபெல்லோ. ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, படம் பார்க்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து நிறைய நெகட்டிவாக சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, ஒரு சீன் கூட உட்கார முடியாது போலன்னு விட்டேன் ஃபர்ஸ்ட் நாள். டே 2 டே 3 வந்து சில பேர்லாம் நான் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் போட்டாங்க, ஆனால் நிறைய பேர் போட்டாங்க நெகட்டிவ் ரிவ்யூ. பட் ஆனால் என்ன எனக்கு பிரச்சனைனா, சங்கரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படம் ஒழுங்காக ஓடலைன்னா அதில் பண்ணது சில ரஜினி ஃபேன்ஸும் பண்ணாங்க, நிறைய விஜய் ஃபேன்ஸும் பண்ணாங்க. எனக்கு அதான் புரியல. அதுவும் ரஜினி ஃபேன்ஸ்லாம் ஏன் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா சிவாஜி இந்திரன் 2.0 பயங்கர ஹிட் கொடுத்தாரு சங்கர். ஒரு படம் ஒழுங்காக ஓடலைன்னா பிடிச்சி அடிக்க வேண்டியது. இப்போ நாளைக்கே ப்ரோ சங்கர் திருப்பி ரஜினி கூட ஒரு 2.0 சேர்க்காதீங்க ப்ரோ தயவு செஞ்சு. 2.0 ஃப்ளாப் ஆக போகிறோம் உங்கள் ஊரில். 500 கோடிக்கு மேலே கலெக்ட் நீங்க ஆயிருக்குல்ல இப்பதான் 2.0. கார்த்தி ப்ரோவை கேட்டீங்க, இந்திய தமிழ்நாடு கலெக்ஷன் என்ன, அப்படியே அது கேளுங்க. இந்தியன் தான். 2.0 கலெக்ஷன், ஆமா, நான் மைக் 2.0 வாங்கி கேட்டது கலெக்ஷன் கேளுங்க ப்ரோ. என்ன ப்ரோ 2.0 நீங்க? கலெக்ஷன், அது நான் கேட்டுக்கிறேன். அது இது கேள்வியே கேளுங்க ப்ரோ, கிடையாது. கார்த்தி ப்ரோ இப்பயே கேளுங்க ப்ரோ. நீங்க ஏய் மெகா இட்டு இல்ல, நீ ஏன் அதெல்லாம் குறுக்க சொல்றீங்க சால் கேளுங்க. ஓடிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசினேன் நான் அவர்கிட்ட தானே பேசுறேன், நீ ஏன் நடுவில் வர? கார்த்தி ப்ரோ கேக்குதா ப்ரோ? இண்டீசன் சொல்லுவோம். கார்த்தி ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க. இந்தியன் டூர் நல்லா போயிடுச்சுன்னு சொல்லுங்க ப்ரோ. இங்க ஒருத்த கமல் ஃபேன் ரொம்ப நேரமா அழுதுனே இருக்கான் ப்ரோ. கீழே கமல் ஃபேன் ஒருத்தன் வந்துட்டு. சரி கார்த்தி ப்ரோ, நான் இங்க ஒரு வீடியோ மேல ஏய், ஷேர் நீ பண்ணலாமா? இந்தியன் ப்ரோ டூ எப்படி போகுது ஒரு என்ன ஆள் அடிக்க போகுதுன்னு தான் எல்லாம் பாருங்க. மைக் வாங்கி வந்திருக்காங்க. லக்ஷ்மி காலப்போக்கத்துல இல்லைங்க, காலப்போக்கில் வந்து நியூஸ் சேனல்ல நியூஸ் சொல்றவங்க மட்டும் தான் சொல்றது உண்மை அப்படின்றதெல்லாம் தாண்டி இல்ல ப்ரோ, ரொம்ப முட்டா ட்ராக்கர் கொடுக்குறாரு சொல்றது ப்ரோ. தான் என்ன உண்மை ப்ரோ அப்படின்றதா பண்ண? கிடையாதுங்க. நீங்க எல்லாருமே புக் பாயிண்ட் ஷோவை பாக்குறீங்க, புக் பாயிண்ட் ஷோ பாக்குறீங்க, டிக்கெட் நியூ பாக்குறீங்க. புக் பாயிண்ட் ஷோல இன்னைக்கு டிரான்ஸ்பரண்டா போன 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு உங்களுக்கு எப்படி டிக்கெட் ப்ரோ புக் மூவி? ஆயிருக்கு, உங்களுக்கு 1 ஹவர்ல பிடிச்சிருந்தா ப்ரோ? டிக்கெட் இங்க புக் ஒருத்தர் ஆயிருக்கு. படமே பார்க்கல ப்ரோ. இங்க ஒருத்தர் அந்த படமே பார்க்காம ரொம்ப முட்டா கொடுக்குறாரு ப்ரோ அதெல்லாம் வந்துட்டு. ப்ரோ மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன், அதை பாருங்க ப்ரோ, எல்லாருக்கும் புரியும். அவன் தலையிலே ஒரு கொட்டுக்காதீங்க. நீங்க தலையில மேல வைக்க. ஆமா ப்ரோ, பார்த்துட்டு தலையில பேசுங்க அடிக்கலாம். கார்த்தி அதான் ப்ரோ. அடிச்சுன்னு இருக்கேன் ப்ரோ இப்ப நீங்க வந்துட்டு. மேல ஷேர் பண்ணிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இந்த சங்கர் ஃபேன். கமல் ஃபேன் ப்ரோ சில அவன். பப்பட்லாம் வந்து கதறிட்டு இருக்கான் ப்ரோ. என்ன ப்ரோ பப்பட்டுக்கு என்ன பண்றது? அர்த்தம் கேளுங்க ப்ரோ. அந்த பப்பட் அது தெரியாதா ப்ரோ? இங்கிலீஷ் தெரியாது? தற்கூறிங்களா ப்ரோ ஏன் ப்ரோ இல்ல மைக் கார்த்தி ப்ரோ, எடுக்கிறீங்க? இங்க பெங்களூர்ல காலையில 6 மணிக்கு கஷ்டப்பட்டு ஓடி போய் படத்தை பார்த்து உளைச்சல்ல பேசினா அங்க இவனுங்க பாருங்க ப்ரோ, படமே மேல ஒண்ணு இருக்குது பார்க்காம பாருங்க. கதறானுங்க ப்ரோ. படமே படமே பார்க்கல ப்ரோ. பார்க்காம இன்னும் தேட்டர் சங்கருக்கு போயிட்டு முட்டு கூட பார்க்கல கொடுக்குறாங்க ஒருத்தன் ப்ரோ. படத்தை. அப்பயே முட்டு இவனுங்க என்ன ப்ரோ கொடுக்குறாங்க. பண்றாங்க, நடுவுல ஐய ப்ரோ மறந்துடுறாங்க, நான் 2.0 சங்கருக்கு இல்ல மறந்துடுறானுங்க. ப்ரோ, சங்கரை கோமாளி டேரக்டர்னு சொல்றாங்க ப்ரோ. அதாவது இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்தவரு ஒரு படம் ஒழுங்கா ஓடலன்னா உடனே கோமாளி டேரக்டர் ஆயிடுவாரு. எனக்கா இல்ல விட்டா யோ இவங்கெல்லாம் சங்கருக்கு வந்து அப்பனா நீ என்ன என்ன டெய்லி பாரதி சங்கருக்கு ராஜா போட்டோ டைரக்ஷன் வச்சு பூஜையா இல்ல பண்ணிட்டு ப்ரோ. இருக்க? இல்ல ப்ரோ, பாரதி ராஜா போட்டோ வச்சு என்னங்க டெய்லி சங்கருக்கு எல்லாம் விட்டா பூஜையா ஆகலாமே, பண்ணிட்டு டைரக்ஷனு ஒன்றும் இருக்க? பிரச்சனை இல்லையே. இல்ல ப்ரோ, சங்கருக்கு விட்டா டைரக்ஷனு எப்படி ஸ்கிரீன் பிளே யாருமே எடுக்கிறது அப்படிலாம் சொல்ல ப்ரோ. அதெல்லாம் யாருமே வந்து அப்படிலாம் சொல்லி சொல்ல ப்ரோ. கொடுக்குறாங்க ஏன் ப்ரோ. அதெல்லாம் கற்பனை ப்ரோ. எல்லாம் நீங்க கற்பூரம் அதெல்லாம் மண்ணாங்கட்டி. ஆகலாங்க, நீ ஏன் ஏன்டா ஆக ஏன்டா முடியாது? கதற ஏகே கணேஷ்? டிபி வச்சு நீ கமல் ஃபேனா இருக்கான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்றலாம்? ஆமாம் ப்ரோ, கமல் ஆமாம் ஃபேனா வந்து ப்ரோ, உயிர் அடிக்கிறான் ப்ரோ. ஆமாம் சாவடிக்கிறான். ப்ரோ. கமல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் படத்தை நான் பார்த்துட்டேன் ப்ரோ. ஆமா ஆமா. ம். நல்லா இருக்குன்னு மட்டும் யாரு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ போயிடுவோம் நீங்க ப்ரோ. காமெடி பண்றியா ப்ரோ? உங்க ஸ்பேஸ் ஸ்பாயில் பண்றவங்களுக்கு ப்ரோ தான் 2 பேர் மைக் கொடுங்க. மேல ஒரு காமெடி ஷேர் பண்ணிருக்கேன், அதை நீங்க பாருங்க அதை கார்த்தி ஓ பாருங்க ப்ரோ. ப்ரோ. மை பர்சனலா காட், சங்கரே தப்பா ரிக்வெஸ்ட் ஓ பண்றேன், பேசுவான். மை காட். அதை ஆமா, பாருங்க. மொத்தமா வந்துட்டானே, நீங்க குரூப்பா குரூப்பா வந்துட்டானே மொத்தம். ப்ரோ குரூப் அவங்களுக்கு கார்த்தி ப்ரோ. இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க 2 அல்லக்கைக்கும் நான் சொல்றேன். நீங்க வந்து நான் ஸ்பேஸ் போடும்போது வா, ஓகேவா? ப்ரோ இங்க வந்து உங்க கதறிட்டு இருக்காது. ஸ்பேஸ்னால தான் ப்ரோ பொறுமையா பேசுறேன். இல்ல கண்டா ஊத்தினா இல்லனா எப்படி பேசுவேன்னு இல்லனா தெரியும் ப்ரோ. என்ன? ஓ இல்லனா அப்படியே கிழிச்சிருவ நீ. இதோ பாருங்க ப்ரோ, நான் எதுவும் பேசல ப்ரோ. நீங்களே பேசுங்க மூட்டு ப்ரோ. போடா, டேய் லட்சுமி, இல்லனா டேய் புடிங்கிருவா லட்சுமி, நம்ம. ஸ்விக்கியில் ஏய் தூக்குங்க, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க லட்சுமி, என்ன இது தூக்குங்க. டேய் இப்படியே வராங்க ஒரு என்ன ப்ரோ பண்றது? ஒரு கேங்கா வராங்க நீ ஒரு என்னன்னு பண்ற, வேணுனே பண்றடா. இவனுங்க கொடுக்குற, அவனுங்க கொடுக்குற, 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிற மாதிரி பண்றானுங்க. இது புது டெக்னிக்கா இருக்கு. எங்க அண்ணனை கூடு, எங்க அண்ணன் எங்க இருக்காரு? எங்க அண்ணனை ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க எல்லாரும். டீன்ஸ் பார்த்துருக்காருப்பா இன்னைக்கு, அவர்கிட்ட கேட்கணும்ல டீன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆமா ப்ரோ, நீங்க பாத்தீங்களா ப்ரோ டீம்ஸ்? கடைசி நான் பார்க்கல. கடைசியா வந்து பொங்கல் வின்னர் மாதிரி
இப்போ கிளாஷ் வின்னர் வந்து பார்த்திபன் ஆயிட்டாரு. நீங்க ஒரு போஸ்ட்ல அமிச்சாங்க. இந்த வாரிசுல வந்து ஒரு போட்டோ இருக்குமே, அந்த கம்பத்துல ஒருத்தனை கட்டி தூக்கி போட்டாங்களா, அந்த மாதிரி பார்த்திபனை போட்டு இந்தியன் தாத்தாவை அந்த மாதிரி போட்டு அது மாதிரி கிளாஸ் வின்னர் பார்த்திபன் வச்சிருந்தாங்க. கால கொடுமரா. இன்னும் இப்படி ஒரு அவமானம் நடக்கணுமா இந்தியன் தாத்தாவுக்கு? இதை தாண்டி படத்துல பண்ணிட்டாங்க ப்ரோ. ப்ரோ ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்தியன் தாத்தா சிங்கிளே இந்த படத்துக்கு ஒரு டோனை செட் பண்ணுச்சு. அதுல ஆரம்பிச்சதுதான் முடிச்சே விட்டாங்க. அனிருத் சும்மா செஞ்சு விட்டாரு. இல்லங்க, சங்கரும்பா முட்டு கொடுத்து பார்த்தாரு. இல்ல நான் வந்து அன்னைக்கு அந்த இந்தியனுக்கு ஏஆர் ரகுமான் அந்த பாட்டு போட்டாரு, அது நல்லா இருந்துச்சு. இந்த இந்தியனுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு பாட்டு வந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது மாதிரி கொடுத்தாரு. ரொம்ப கேவலமா சங்கர்லாம் வந்து கார்த்தி ஒரே கடமைக்கு வேற இல்ல படம் இல்ல அப்படின்றதுக்காக சரி ஓகே இது நம்ம இன்னும் ஒரு படம் எடுத்திருக்கோம், அதை வச்சு காசாக்கிடுவோம். ஆக்சுவலாக சொல்ல போனா சிவாஜி டூர்லாம் ட்ரை பண்ணாங்க ரஜினிகிட்ட. ரஜினி வந்து அந்த டைம்ல சிவாஜி நடிக்க முடியல அவரால். வேற சரி ஓகே அவர் எடுக்க முடியாது, அவர் வச்சு எடுக்க முடியாது. சிவாஜி 2, இந்திரன் 2.0 எடுத்தாச்சு ஆல்ரெடி, வேற என்ன எடுக்கலாம்? நம்ம படத்துலேயே பெரிய ஹிட்டு முதல்வன் 2 எடுக்கணும்னா இன்னைக்கு ஹீரோ இல்லை, அந்த மாதிரி இந்த 2 திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் அது. இது வந்து முழுக்க முழுக்க அந்த பேரை வச்சு காசாக்கின வேலை தான். அது உண்மை கருத்து. இது வந்து நீங்க சொல்ற ஒரு சீனை பத்தி ஒரு சீனுக்கும் டீட்டெயிலா யோசிக்கல, ஒரு இலவும் யோசிக்கல. ரொம்ப கேவலமான படங்க இது. கார்த்தி ப்ரோ, நீங்க வந்து இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன நெகட்டிவ் பேசல ப்ரோ. உங்களுக்கு வந்து எதனால ப்ரோ உங்களுக்கு ஒரு உண்மையா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்களா உங்களுக்கு? படம் ரிலீஸுக்கு முன்னாடி எப்படிங்க சொல்ல முடியும் நெகட்டிவா? நெகட்டிவ் இல்லைங்க. இப்ப அந்த ட்ரைலர் பார்த்தோன்னே இல்லைங்க, ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா இருக்கு இல்லைங்க, ஒரு ஒரு இம்ப்ரெஷன் வரும்ல. நீங்க அதை கூட டிஃபெண்ட் பண்ணி தான் சொன்னீங்க. ட்ரைலர் சும்மா இல்ல அது ஓகே, பட் அண்ணா ட்ரைலர் வந்தோம், ட்ரைலர் நமக்கு சுமாரா இருந்துச்சு. அதுக்குன்னு உட்காந்து அப்பயே நான் வந்து ட்ரைலர் பார்த்தோன்னே பார்த்து ஜட்ஜ் பண்றேன்னு சொல்ல முடியாது. இல்ல ப்ரோ, அதனால எனக்கு ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு ப்ரோ, ஒருவேளை படம் நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு. இல்ல கார்த்தி, இவரு சங்கர் கூட இருக்கிற எதிர்பார்க்கல இல்லைங்க கார்த்தி, சங்கர் கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இப்படியா இருப்பாங்க? அவங்களாம் பார்த்துருப்பாங்களா? அவங்களாவது ஒரு சஜஷன் சொல்லிருக்க மாட்டாங்களா? எடுத்ததே அவங்க தான் நினைக்கிறேன். எடுத்ததே அவங்களா இருக்கும், இல்லைன்னா அவங்க சீட்டு கிழிஞ்சிருன்ற ஒரு பயமா இருக்கும். சரி, எடுத்தது அவங்கள கூட இருந்துட்டு போட்டுங்க, ஒரு ரஃப் அவுட் பார்த்துருப்பாங்க இல்லைங்க. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆக போது ஜஸ்ட் ஒரு 20 days முன்னாடியோ கொஞ்சம் ரிலீஸ் முன்னாடி பார்த்துருப்பாங்கல்ல, அப்போ கூட நிறைய கரெக்ஷன் பண்ணிருக்கலாம். கரெக்ஷன் அப்போ சொல்றது இல்லை ப்ரோ. ஏன் கமலே சொல்லியிருக்காருங்க இந்த படத்துல கொஞ்சம் ட்ரிப் பண்ணலான்னு, அவரே சொல்லியிருக்காருன்றதான் கேள்விப்பட்டோம். நம்ம பிரசாந்த் சொன்னாரு. அன்னைக்கு இங்க இருக்க டைரக்டர்ஸ்க்குலாம் ஒரு அரகன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அரகன்ஸ், அந்த ஒரு ஈகோ. நான் தான் எனக்கு தெரியாதா, இத்தனை படம் எடுத்திருக்கேன், இத்தனை பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியாதா, நீ சொல்றியா அப்படின்றது இந்த ஈகோ இருக்கு பாத்தீங்களா. அந்த ஈகோ இவனுங்களுக்கு எப்பயுமே அந்த ஈகோ தான் இவனுங்களை காலி பண்றது. அது இப்ப மட்டும் எப்படி ப்ரோ ஒத்துக்கிட்டாங்க? இல்ல இப்ப எல்லாரும் ஊரை சேர்ந்து அடிச்சிட்டீங்களே செருப்புல, அதனாலதான். வேற என்ன பண்ண முடியும்? ஊரே சேர்ந்து காரை துப்புனா அப்புறம் என்ன பண்ணுவோம்? கார்த்தி ப்ரோ, இப்போ இந்தியன் 3 பார்த்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? அப்போ என்ன வேணாலும் எடு, என்ன வேணாலும் எடு, 30 கோடி 40 கோடி சாங் எடு, அந்த சாங் படத்துல வைக்க முடியுதான்னு பாரு, இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இரு. எவன் காசோ, ஏதோ ஒரு கிறுக்கு பையன் காசு கொடுக்குறான், ஒரு கேன பையன், அவன் ப்ரொடியூசர், ஆமா எதுக்கடா அப்போ ப்ரொடியூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி தான். இஷ்டத்துக்கு எடுக்கிறது, இஷ்டத்துக்கு காசு வேஸ்ட் பண்றது, இஷ்டத்துக்கு ஷூட் பண்றது. இல்ல கார்த்தி ப்ரோ, இப்போ இந்தியன் 3க்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? இப்போ இந்த மாதிரி கிரிஞ்சி சீன் ஏதாச்சும் அதுல இருந்தா? அதான் வரப்போ பாத்துக்கலாம். கார்த்தி ப்ரோ, ஆக்சுவலா இந்த கனடா ஃபேங்க்லாம் போய் அங்க போய் இங்க போய் ஷூட் பண்ணானே, அதெல்லாம் படத்துக்கு உண்மையிலேயே தேவையா ப்ரோ? படமே தேவையில்லைங்க. இதுதான் சொல்றேனே, இவங்களுக்கு என்ன இந்த இவங்க வெட்டி செலவு பண்றானுங்களே, அந்த வெட்டி செலவு மட்டுமே வந்து அவனை பேசுறது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல பேசுறது, கம்யூனிசம் பேசுவானுங்க, மக்களுக்கு நல்லது பேசுவாங்க.
கம்ப்ளீட்டா இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க வாழ்க்கை முறைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. யாரையும் மதிக்கிறது கிடையாது. முதல்ல இவனுங்க அடுத்தவனை எப்படி மதிக்கணும் பத்தி இவனுக்கு பேசிட்டு இருப்பானுங்க. அது கிடையாது. எவனையும் மதிக்கிறது இல்லை. எவனையுமே ஒரு ஆளை நினைக்கிறது இல்லை. அது ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், காசு கொடுத்தவங்க எவனா இருந்தாலும் சரி, நான் எனக்கு தெரியாடா, எனக்கு தெரியாதா, போடா அப்படின்ற மாதிரி தான் இவங்க மூடு. ஜி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு 90% டேரக்டர், ஜி 90% டேரக்டர்ஸ் அப்படிதான். இங்க இருக்கவனுங்க எல்லாம் அப்படிதான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மனுஷனா மதிக்கிறதுல, அதுவும் படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருப்பானுங்க. அதுவும் படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேற லீக்ல போயிடுவானுங்க. 10 நாள் ஷூட் பண்ணிட்டா முடிச்சு அவ்வளவுதான். நீ தான் ஆல்ரெடி ஒரு 5 கோடி செலவு பண்ணிட்டல, இதுக்கப்புறம் எங்க போயிருவ, படத்தை டிராப் பண்ணிட்டு ஓடிடுவ முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் இஷ்டத்துக்கு வச்சு சேருது. கார்த்தி அதுக்கப்புறம் வந்து படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ கரெக்ஷன் சொல்லி இதுல நீ இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம், அது கொஞ்சம் ட்ரிம் நீ எப்படி இந்த மிஸ்கிலாம் சொல்லுவாரு, என் கையை வேணா வெட்டிக்கோ, படத்துல சீனை வெட்டாது. அப்படியே கையை வெட்டி இருக்கணும் டக்குன்னு அந்த மாதிரி. கமல் உள்ளத்திலே முட்டை பனை தானோ. ஜி எந்த நம்பிக்கையில ஃபெஸ்டிவல் இல்லாம ரிலீஸ் பண்ணாங்க இவங்களுக்கு? அதுவே எனக்கு புரியல. இந்த படத்து மேல அவ்வளவு நம்பிக்கையா? இல்ல ஃபெஸ்டிவலே கிடையாதுங்க. அடுத்து வந்து செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் ஃபெஸ்டிவல் கிடையாதுல்ல. இல்ல ஜி, அப்படி ஏதாவது ரிலீஸ் பண்ணிருந்தாலும் லைக்கா தப்பிச்சிருப்பாங்க. ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வந்து இல்ல அப்படிலாம் இல்ல. ஏப்ரல் டு செப்டம்பர் பெரிய ஃபெஸ்டிவல் கிடையாது. இல்ல ஜி, அப்படி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டேஸ்ல ரிலீஸ் ஆனா கூட ஓரளவு கலெக்ஷன் ஆயிருக்கும், லைக்காவா தப்பிச்சிருப்பாங்க. பாவம் அடுத்த 2 படமும் லாக் ஆயிடுச்சுல இப்போ. இல்ல ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லா படமும் ஹிட் ஆயிருச்சா? இல்ல ஜி, ஓரளவுக்கு கலெக்ஷன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்றோம் ஆக்சுவலா. நீங்க ப்ரோ இதே எப்படியா வந்து ஒரு இருந்தாலும் இந்த 4 படம் நாள் கஷ்டம் தான் ப்ரோ. எப்படிதான் குப்பை தான் ப்ரோ. அப்புறம் எப்படி நீங்க வந்து அது வந்து இந்த 3 நாளே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் புக் பண்ணவங்க தான் அதிகம். ப்ரோ நான் வந்து 3 ஷோ புக் பண்ணியிருந்தேன் ப்ரோ. முதல் நாள் அந்த ஷோ பார்த்து 2 ஷோ டிக்கெட் இன்னைக்கு அப்படியே வேஸ்டா தான் ப்ரோ போச்சு. மண்டே எல்லாம் காத்து வாங்குது. அவ்வளவு பிடிக்கும். கமல்ஹாசன் விஜய் ஃபேன் தான், ஆனா அவனுக்கு சங்கர் படம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து அட்வான்ஸா புக் பண்ணி வச்சிருந்தேன். நேற்று முதல் ஷோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் முதல் ஷோ சங்கர் மேல இருந்த மரியாதையே போயிருச்சு. அதுதான் ப்ரோ எனக்கு கமல் கூட தோத்து கூட எனக்கு ஒண்ணும் இல்லை. அவர் வந்து ஒரு படம் நிறைய படம் ஃபிளாப் கொடுத்துருக்காரு. அடுத்த படம் ஏதோ வருவாரு, நல்லா இருக்குன்னு போவோம். சங்கர் தோத்தா தான் இது வந்து இப்ப நம்ம ராஜமௌலிக்கு ஈக்குவலா நம்ம பேசிட்டு இருக்கலாம். நம்ம இந்தியால வந்து ஒரு கேம் சேஞ்சரே 3 டைம்ஸ் பட்ஜெட் ஆக்கி விட்டாராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தெரியல எனக்கு. தெலுங்கு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் ஆனா எப்பயுமே அப்படிதாங்க பண்றது. எப்பயுமே அப்படிதாங்க வேணும்னே. அங்க ராஜமௌலி கூட அப்படி பண்ண மாட்டாரா? இல்ல எப்பயுமே அப்படிதானே. நான் பைத்தியம் தானே, பைத்தியம் மாதிரி நடந்தாலும் பைத்தியம் அந்த மாதிரி தான் பண்றது. என்னன்னு பட்ஜெட் பட்ஜெட் வெட்டி சதமா செலவு பண்ணலாம். நான் என்ன சும்மாவா? ஏதோ பாட்டுக்கெல்லாம் அதிகமா பண்றேன். இப்போ அவனெல்லாம் பீதியில இருக்காங்க போல இருக்கு. இல்ல ஆடியன்ஸ் எல்லாம் காரிச்ச பொருள் தப்பே கிடையாது ப்ரோ. இவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாரம். இவங்கெல்லாம் தமிழ் சினிமாக்கு இவங்க வேற வந்து கத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்தவனுக்கு. ரொம்ப தப்பான விஷயம். இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்து கெட்ட வார்த்தை திட்டுவானுங்க. கெட்ட வார்த்தை நம்ம சாதாரணமாகவே யாருமே திட்ட மாட்டோம் இல்லையா. ரொம்ப ஓரளவுக்கு படிச்சவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிகாம் படிச்சிருக்கான், பிஏ படிச்சிருக்கான், ஒரு படிச்சுட்டு இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வரோம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவன் டக்குனு கெட்ட வார்த்தை திட்ட மாட்டான். படிக்காதவன் ரொம்ப கேஷுவலாக கெட்ட வார்த்தை திட்டுவானுங்க. படித்தவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க வாங்க போங்க இப்படிதான் பேசுவானுங்க. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி என்னையே அப்படி பண்ணுறான் அப்படிதான் பேசுவானுங்க. அந்த டைரக்டர்னு ஆயிட்டா மட்டும் அவனை இவனை அந்த மவனை இந்த மனை இப்படி பேசுவானுங்களே. இதெல்லாம் எப்படி வருதுன்னா இது ஆமா நான் டைரக்டர்ல நான் அப்படித்தானே பேசணும். இது திரும்ப யாருமே உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் கார்த்தி ப்ரோ, இப்போ ஐ படம் ப்ரொடியூசருக்கும் சங்கருக்கும் நடந்த பிரச்சனையை பார்த்தா ஐ படம் ப்ரொடியூசர் மேலதான் நியாயம் போல. இவங்க சைடு என்னைக்குமே நியாயம் கிடையாது. என்னைக்குமே கிடையாது ப்ரோ. இவங்க சைட்லாம் என்னைக்குமே நியாயம் கிடையாது. இண்டஸ்ட்ரியில என்ன ப்ரோ பேசிக்கிறாங்க ப்ரோ? அவரெல்லாம் வந்து என்னைக்கோ வந்து இவர் இப்படிதான் முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ. அவரும் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் அடி வாங்க வேண்டியது இருக்கு. எல்லாரும் வாங்குவாங்க. கார்த்தி ப்ரோ, இப்போ இது செகண்ட் பார்ட் தானே எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படி தேர்ட் பார்ட்டுக்கு போச்சு? ஒரு பாட்டு தான் அதை வந்து பிரிச்சு
இல்ல இப்ப அந்த ரெட் ஜெயிண்ட் இவங்க எல்லாம் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் திருப்பி மாறிடுச்சோ? அதுக்கப்புறம் மாறிடுச்சு. ஏன் கார்த்திக் சோ ப்ரோ விக்ரம் ஓடுறத வச்சு ஒரு 2 படம் வந்து அப்படியே ஓடிரும்னு நினைச்சிட்டாங்களா? இல்ல அதுவுமே டைரக்டரோட சாய்ஸ் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். கமல்லாம் ஒரே பாட்டுல தான் சொன்னாரு அப்படிதான் கேள்விப்பட்டேன். இல்ல ப்ரோ, பட் டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படம் 2 பார்ட்டா எடுக்கும்போது அது எப்படி பிரிச்சுக்கணும். ப்ரோ 2 படத்துக்கு 2 பார்ட்டா தான் வந்து பாக்குறீங்கல்ல இப்போ. என்னன்னா பார்ட் 1 வந்து KGF 1 KGF 2 பாகுபலி 1 பாகுபலி 2 எல்லாம் பாக்குறீங்களா? அப்ப 2 பார்ட்டா கொடுத்தா பாக்குறானுங்க இந்த பைத்தியக்காரனுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவனுங்க பைத்தியன்னு நம்மள நினைச்சிட்டு இவனுங்க ஒரு வேலை பாக்குறது. ப்ரோ அந்த படத்துக்குலாம் நாங்க தேவை என்ன அவ்வளவு இருந்துச்சு முட்டாளடா? எடுத்தாங்க ப்ரோ, வேணும்னு எடுத்தாங்க. ஆமா நாங்க என்ன அவ்வளவு முட்டாளா? அவன் வாங்கின அதே மூச்சுன்ற மாதிரி இவனுங்க வந்து நீங்க இல்ல ரொம்ப ப்ரோ, அவ்வளோ சப்ஜெக்டடா இது இருக்கு. எடுத்துருவாங்களா என்ன? 3 to 5 இயர்ஸ்க்கு ஃபிலிம் எடுத்து வச்சிருப்பாங்களா என்னங்க ஒரே பாட்டுல? இல்ல இவங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறது தான் ப்ரோ. இஷ்டத்துக்கு எடுத்து ஏங்க அந்த ஒரு இதுல போய் சேஸ் பண்ண வரல, சின்ன வீல் சைக்கிள் மாதிரி ஒன்று இருக்கும் கீழே, அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் சீனா, அது ஒரு 15 நிமிஷமா இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி எப்படி ஒரு கொலையும் 10 நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணி 3 மணி நேரம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் சுருக்கி கொண்டு வரலாம். சித்தார்த் சீன்லாம் அப்படியே டோட்டலா கட் பண்ணி விட்டுருலாங்க அந்த படத்துல. சித்தார்த்துக்கும் சம்மந்தமே இல்லை இந்த படத்துக்கும். இந்தியன் தத்தை எப்படி வர்றாரு, இவங்க ட்வீட் போட்டு வர்றாரு. இவனும் போய் நேர்ல பார்க்கல சித்தார்த்தம். சரி ப்ரோ, நான் அவரு படம் வந்து இவனு பார்க்கல. யாருன்னு தெரியாது. ட்வீட் போட்ட உடனே இந்தியன் தாத்தா கிட்ட போன் இருக்கா என்ன? ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்காரா என்ன? அவரு சிஸ்டம் லேப்டாப் வச்சிருக்காருல ஆப்பிள். அப்புறம் அது வேறயோ. ஆமா அவரு. நீங்க படம் பார்க்கல இல்ல இல்ல படம் பார்க்கல. படம் பாருங்க. கார்த்திக் ப்ரோ கிரிஞ்சா இருக்கும். இவங்க ட்வீட் போட்டு வேல் ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க. இல்ல அந்த ட்ரெண்ட் குதிரை பண்ணதுக்கு மாதிரி அப்புறம் வந்து ஒண்ணாங்க, அதை பார்த்துட்டே படம் பார்க்குற மூடு எனக்கு போயிடுச்சு. ப்ரோ அதான் ப்ரோ வேல் அல்டிமேட், ட்ரெண்ட் குதிரை தான் பண்ணோன்னா அங்க அல்டிமேட். ஒருத்தன் எடுத்துனாங்க. ஏங்க நீங்க ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்கல்ல, ஆமா இந்தியன் தத்தா இங்கதாங்க இருக்காரு, நம்ம ஊர் தான், இங்க பக்கத்துல தான் இருக்க, கார்த்திக் பக்கத்து ப்ரோ தெருவுல இருக்காரு அப்படின்னு அங்க ஒருத்தர் சொல்லுவான். அப்படின்னு அங்க போய் பார்த்தோன்னா அவரு தாத்தா வா உட்காரு, தெரியும் நீங்களாம் தேடி வருவீங்கன்னு, நானும் ட்விட்டர்ல பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாம் ட்ரெண்டிங் பண்ணிருக்கீங்க, மரம் சொல்லு போ. கார்த்திக் ப்ரோ இப்படி இருக்கும் அந்த சீன். கார்த்திக் ப்ரோ அதோட அந்த பாடி காமிக்கிற சீன்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஃபைட் சீன் இந்த பாடி அந்த இந்தியன் 2ல பாடி ஆமா சிக்ஸ் பேக்ஸ் முன்னாடி சட்டை கழட்டினே ஒரு மாதிரி இருக்கும். இவர் இப்படி இப்படி வச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு இப்படின்னுவாரு, அப்படியே ஒரு மாதிரி மாறிடும். ஒரு ஜோக் பண்றாங்களா? கம்பேக் அதெல்லாம் இந்தியன் வரதுக்கும் கோ பேக் இந்தியன் 2K கிட்ஸ் எல்லாம் கொண்டாடுறானுங்க ட்ரோல் பண்ணி. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சு ப்ரோ. இந்தியன் ஒன்லயே அட் டைம் ஒரு ஆளை தாங்க அடிப்பாரு. இந்தியன் ஒன்ல ஃபைட்டே இருக்காது. ஃபைட்டே இருக்காது. தாத்தாவால் என்ன முடியுமோ அதான் பண்ணிருப்பாங்க அந்த படத்துலயே. இல்ல கார்த்தி, அவர் எப்படி போறாரு அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவர் எப்படி போறாரு அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல அதெல்லாம் எதுவுமே காட்ட மாட்டாங்க. அவர் பாட்டு டைரக்டா போவாரு, கொலை பண்ணுவாரு, வருவாரு. இதுதான் வச்சிருப்பாங்க படம் ஃபுல்லா. எப்படி போறாரு என்ன ஏது எதையுமே காட்ட மாட்டாங்க. பொம்பளையா மாறுற சீன்லாம் அல்டிமேட் கிரிஞ்சு. இன்னைக்கு கூட பார்த்தேன் கார்த்திக், இந்தியன் 1 சும்மா டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் படம். அந்த கடைசி சீன்ல அவங்க பையன் கமலை அவங்க அப்பா சாவடிக்க வருவார்ல, அந்த டைலாக் எல்லாம் எப்படி இருக்கும்? அது அந்த எப்படி ஹீரோயின் வச்சிருக்காங்க படத்தை? பேசுவார்லங்க ஒரு டயலாக், அதெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த மனிஷா கொரியால இல்ல ரெண்டு கமலோட கான்வர்சேஷனே பயங்கரமா இருக்கும். புடிங்க சார் கேரக்டர் பையனே குத்த வரான் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வரும். அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த சீன்லாம்? அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவர் சாவ போகும்போது அவர் வயசான மாதிரியே நடந்து போவாரு. அவர் ஏஜுக்கு ஏத்த மாதிரி நடந்து போய் தான் சாவே அடிப்பாரு அந்த படத்துல. டான்ஸ் ஆடுற முதல் கொண்டு அப்படிதான் இருக்கும். டான்ஸ் ஆடுறா எங்கம்மா டான்ஸ் ஆடுறாங்க? இந்தியன் 2ல ஒரு டான்ஸ் வராரு பாத்தீங்களா, அந்த பச்சை கிளியோட அதுல பச்சை கூட கிளியில் தோலோடு சேத்துல ஒரு டான்ஸ் சேத்துல டான்ஸ் சூப்பரா இருக்கும் அது.
ஜி அதெல்லாம் வயசான மாதிரியே ரியலா ஆடி இருப்பாரு. இதுல மேக்கப்பும் அப்படிதான் ஒரு செட் வயசான ஆகல, ஒரு எதுவுமே செட் ஆகல. ஃபர்ஸ்ட் மேக்கப் செட் ஆகல ஆக்சுவலா. சொன்ன மாதிரி மேக்கப் என்னவோ ஒரு மாதிரி பண்ணி வச்சுக்கிறாரு. எங்க தாத்தா ஆயிட்டுக்கிறாரு இந்த படத்துல. ஒரு படத்துக்கு முக்கியமானது 3 விஷயங்க. ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ். இது 3மே அல்டி மொக்க. இது எப்படிங்க வந்து ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் புரியும். எப்படி ப்ரோ நம்ம தாத்தா ஆனதுக்கு அப்புறமா? ஆமா ப்ரோ, அப்படிதான் எல்லா படத்துக்கும் சொல்லிக்குவாங்க அவங்க. நியாயமா நீங்க மாட்ட வேண்டியது சிவாஜி டோனு. ப்ரோ சங்கர் எல்லாம் தப்பு இல்ல ப்ரோ. ஓகே சம்திங் ராங். ப்ரோ உண்மையா அந்த படம் அந்த சிவாஜி டாக்ஸ் இருந்துச்சா ப்ரோ? ஆமாமா. இந்த படத்துல எஸ்கே நடிக்க வேண்டியது சித்தார்த் கேரக்டர்ல. மை காட். முடிஞ்சிருக்கும். இதுல சித்தார்த் பாய்ஸ் 2 வேற கேட்டாரு. அது என்ன கொடுமை. அவர் கேட்பாரு, அவருக்கு என்ன. கார்த்திக் ப்ரோ, ராயன் படத்தை பத்தி எதுவும் இது இருக்கா? எப்படி இருக்கும் படம்? கார்த்திக் பிரதர் கேக்குதா? அதெல்லாம் தெரியல. ஆனா இந்த ஹீரோனி கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்குனாங்க. கார்த்திக் பிரதர் இல்ல ப்ரோ, ஏ சர்டிபிகேட் எப்படி சன் பிக்சர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க முத? அந்த படத்தோட கதையே அந்த மாதிரி இதா இருக்கலாம், முக்கியமான சீனா இருக்கலாம், கட் பண்ண முடியாத மாதிரி சீன் இருக்கலாம். கார்த்திக் பிரதர் இதை நோட்டீஸ் பண்ணீங்களா? ஒரு சீன்ல வந்துட்டு பாபி சிம்மா அரெஸ்ட் பண்ண வருவாரு. அப்போ அரெஸ்ட் பண்ண வரும்போது அரெஸ்ட் வாரண்ட் காமிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவரு வந்துட்டு ட்விட்டர்ல கோ பேக் இந்தியன்னு ட்ரெண்ட் ஆகுது, இப்ப அரெஸ்ட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லுவாரு. அதெல்லாம் பயங்கர முக்க. ஆமாமா, மொத்தமா எல்லாம் பைத்தியம் ஆயிட்டானுங்க போல இருக்கு. இது என்ன ப்ரோ, இது என்ன விளாட்டா? கம்பேக் இந்தியன்னா வர்றதுக்கும் கோ பேக் இந்தியன்னா போறதுக்கும். ப்ரோ அப்புறம் அந்த பார்ட் 3 லீடு தராங்களே வீரசேகர சேனாபதி, அதெல்லாம் எப்படி ஒரு மாதிரி கிளைமேக்ஸ்ல எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு, டைரக்டர்ஸ்க்கு, எல்லாருக்குமே. இதுதான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது பெரிய விஷயமா நினைச்சிட்டு இதை வச்சுட்டு ஒரு கதை பண்றது, இதை வச்சுட்டு இது பண்றது, அதெல்லாம் நிறைய படங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. இல்ல இது என்னன்னா, இது 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க ஸ்கிரிப்ட் எடுத்ததுதான் இதை பிரச்சனை தாண்டி இருக்கு. அதனால இப்ப இது அவுடேட்டட் மக்களோட ஆயிடுச்சு. கனெக்ட் ஆகுறதுல என்ன அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப அந்த ஏர்போர்ட் சீன்லாம் வந்துட்டு அந்த 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தா மக்கள் வந்து ஓகே ஆஹா ஓஹோன்னு ரசிச்சு பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறதுல வந்து அது பழகி அது ஏகப்பட்ட படத்துல வந்துருச்சு. அந்த ஏர்போர்ட்ல அந்த கிளாஸ் விழுகிற சீன்ல இருந்து எல்லாமே அது இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து இதுதான் ஏற்கனவே எல்லாத்தையும் அது பார்த்தாச்சேன்னு என்னையா வந்துருச்சு. இருந்தாலே வந்துருச்சுங்க அந்த சீனு. ஏர்போர்ட்ல அதே கேப் மாதிரி பண்ணதுனால எப்ப ஆனது அப்படினாலுமே இல்ல அந்த அதுதான் சொல்றேன். அதனால அவர் தாங்க பேச ரெலவெண்டா முடியும். எடுக்கிறேங்கிறதுல கொஞ்சம் அவுடேட் அவரு ஆயிட்டாரு. வந்து அவர் வராருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இவர் வராருன்னா ஈஸியா இன்னைக்கு இருக்க எவ்வளவு ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சாதாரணமா வந்துட முடியுமா? பாஸ்போர்ட் எல்லாம் வச்சுட்டு நீங்க வர்றீங்க அப்படின்னா ஈஸியா பிடிச்சிட்டு தூக்கி வச்சிருவாங்க. எவ்வளவு செக்யூரிட்டி வச்சிருக்குங்க ஏர்போர்ட்ல. இதுல வந்து இவர் ஒரு கெட்டப் போட்டு வருவானா, அந்த கெட்டப் போட்டு வந்து ஒரு நடிப்பாராம். அதுக்கப்புறம் இவங்க பார்ப்பாங்களாம், இவர் கண்ணை வச்சு காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாராம். இல்ல அப்படியெல்லாம் பார்த்தா நீங்க எல்லா படத்துலயுமே அந்த லாஜிக் எல்லாம் பாப்பீங்க. அதுவும் இருக்குல்ல, கமர்ஷியல்ங்கும் போது அந்த சில இது இருக்கறதுன்னு எல்லா படத்திலும் லாஜிக் பார்க்க மாட்டேன் ப்ரோ. எனக்கு லாஜிக் மறக்கடிக்கிற மாதிரி நீங்க படம் எடுக்கணும், சரியா? இல்ல ப்ரோ, நான் அப்படி யோசிக்காத பார்த்தா அளவுக்கு நீங்க இப்ப படம் இல்ல எடுக்கணும். அதான் இந்தியன் படத்திலேயே அவர் ஸ்டுடியோல போய் கொல்லுவாரு. அப்ப நம்ம இப்படி எப்படி வேணாலும் அது கேட்கலாம். அவர் எப்படி ஸ்டுடியோக்குள்ள போனாரு, வயசானவர் அவர் எப்படி எல்லாரையும் அதுக்குமே சீன் வச்சிருப்பாங்க. அதுக்குமே சீன் வச்சிருப்பாங்க. அப்பயே 1996லயே வச்சிருப்பாங்க அந்த சீனை. இல்ல அது பிரேக் பண்ணி போன மாதிரிலாம் ஒண்ணும் காமிக்க மாட்டாங்களே, அது சும்மா வாயால சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன் வைக்காம இருப்பாங்க?
பின்னாடி காரை இது வேனை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வந்து உள்ள வந்து பழைய ரெக்கார்டிங் பண்ணி ஒளியும் ஒளியுமோ ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி நாங்க வச்சிருந்தோம். ஆமா ப்ரோ. அந்த அப்ப அந்த என்ன கேசட் செக்யூரிட்டியே எடுத்து இருக்க ரெக்கார்ட் பண்ணி மாட்டாங்களான்னு வச்சுட்டு நான் கேக்குறேன். இவ்வளவு பெரிய ஆளை உள்ள கூட்டிட்டு போனா, இவ்வளவு பெரிய ஸ்டூடியோ, அப்ப அதுல என்ன ஆளுங்களே வெளில இருக்க மாட்டாங்களா? அந்த சோ சீடி அதனால லாஜிக் எங்க மிஸ்டேக்ங்கிறது 24/7 எல்லாமே கிடையாதுங்க. இருக்கதான் போகுது. 24/7 கிடையாது அந்த டிவி சேனல். ஓகேவா, நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆனா உள்ள வந்து பின்னாடி கார் நிறுத்தி வந்து உள்ள வந்து பழைய கேசட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அவரு. அதுலயும் என்ன பண்ணுவாருன்னா தாத்தா வந்து ஒருத்தனை ரெக்கார்ட் பண்ணி கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து கீழே ட்ரைனேஜ்ல போட்டு மூடிட்டு போயிடுவாரு. கேசட் அப்படியே வச்சுட்டு கொலை பண்ணது அதை வந்து வச்சிருக்க அப்படியே பாடி வச்சுட்டுலாம் போயிட்டு இருக்க மாட்டாரு. அடுத்த நாள் வந்து இவங்க சிடி எடுத்து இந்த கேசட் எடுத்து அமுச்சிருவாங்க. அமுச்சு அந்த கேசட் பிளே ஆயிடும். பிளே ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க பார்ப்பாங்க இப்படி ஒரு கொலை நடந்திருக்கான் அந்த டிவி ஸ்டேஷன்ல. இல்ல அதெல்லாம் தெரியும் ப்ரோ. அது அப்பதான் வந்து பிலிப்பைன்ஸ்னால தேடுவாங்க. இந்த அவங்களுக்கு பாடி தெரியாது வந்து அது என்ன ப்ரோக்ராம், சார் அதனால இந்த டெலிகேட் பாடி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நம்ம கிடக்குதான்னு சொல்லுவாங்க. சொல்லுவான். அந்த அளவுக்கு தான் ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த ஸ்கிரீன் பிளே. ப்ரோ இதே சீன் தான் ப்ரோ வந்து மாநாடு படத்துல அந்த காண்டியோட சீன் இருந்துச்சு. அதுக்கு வந்து யாராவது கேள்வி கேட்டாங்களா ப்ரோ? ப்ரோ மாநாடுல செமையா பண்ணிருப்பாங்க ப்ரோ. ப்ரோ ஏன் அது யாரும் கேள்வி கேட்கல? அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஜட்ஜ் பண்ணுச்சு. அந்த அதுக்கான சீன் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் காரணம் இருக்குங்க. அதுக்கு காரணம் அதான் இருக்குங்க. ப்ரோ வந்து அதான் சொல்றேன். சிம்பு வந்து செத்தா திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த கண்ணாடி வெளில ஒரு இடத்துல நம்ம நின்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி செத்துட்டா திரும்ப வரான் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருப்பாரு. மாட்டிக்கிட்டா அந்த இடத்துல நிற்போம், அதுக்கப்புறம் செத்துருவோம், செத்துக்கு அப்புறம் திரும்ப வருவோம் அப்படின்றதா சிம்புவோட பிளேவா இருக்கும் அதுல மாநாட்டில். ஆமா ப்ரோ, அதான் இவரு கேட்டால அந்த காண்டியோட சீன் கேட்டால அதுதான் சொன்னேன் எக்ஸாம்பிள் ஒன்று. அந்த சீன் யாருக்கும் கொஸ்டின் பண்ணல, எல்லாம் ரசிச்சனா பார்த்தாங்க அந்த சீன். அப்படிதான் வச்சிருக்கணும் இல்ல, கண்ணாடி விழுவும் போது தப்பிச்சாரு தாத்தா அதை வச்சு தப்பிச்சாரு, அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கணும் இல்ல. இதுல வேற வந்து பாபி சிம்மாவும் ஒரு பைத்தியக்காரன் கிருஷ்ணமூர்த்தி பையன், கிருஷ்ணசாமி பையன், அவனை எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுமா? எப்படி லாஸ்ட் அது என்ன இல்ல கார்த்தி, நீங்க எல்லாத்தையுமே இப்படி மேக்கப் குறையா சொல்லணும்னா மேக்கப் எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க தேடத்தனமா இருந்தா என்னங்க பண்ண எல்லாத்தையுமே முடியும்? அப்படியே நீங்க சொல்லணும்னு உனக்கு அவசியம் இல்லை. இப்ப உனக்கு நீங்க வேர்வை இல்ல வந்துச்சு இல்லைங்க, வேர்வை வந்துச்சு பாத்தியா, அந்த வேர்வை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். ஐயோ பார்த்தாலே தெரியலையா? அப்புறம் பிடிச்சிட்டீங்க, பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து வேர்வை வந்தா கண்டுபிடிச்சேன், இந்த வேர்வை பத்தி அப்படியே இல்ல நிக்குது அப்படி எல்லாம் மேக்கப் பார்த்தா போட்டு நீங்க அப்படின்னு. எதற்கும் துணிந்தவனுக்கு நீங்க பாசிட்டிவா தானே கொடுத்தீங்க ரிவ்யூ, நீங்க பிரசாந்த்லாம். அதான பொதுமக்கள் சரியா ரிசீவே பண்ணல. இப்ப அதுக்கு என்ன பண்றது? அதனால இது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆனா அதுக்குன்னு இப்படி வன்மத்தை கொட்டுற அளவுக்குலாம் அந்த படம் ஒன்றும் மோசமெல்லாம் இல்லை. அதுக்கு தான் நான் சொல்லுவேன். அது உங்க கருத்து, இது என் கருத்து. கருத்துங்கிறது ஓகே கார்த்தி, ஆனா அது வந்து ப்ரீச் பண்றீங்கல்ல, அது இவ்வளவு மட்டமா இருக்கு, இவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தப்பு ஏன்னா நீங்க ஏங்க, இன்ஃபுளுன்சர், நீங்க கண்டிப்பா நீங்க உங்க பேச்சை கேட்டு இன்னும் நிறைய பேர் வந்து அது இன்ஃபுளுன்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நீங்க பொதுவா என்ன பண்ணுவீங்க, படம் பிடிக்கலன்னா நீங்க ரிவ்யூவே போட மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பீங்க. நான் முன்னாடி எல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா ஆமா, இந்த ரிவ்யூ எது படத்துக்கு நீங்க போட்டிருக்குமா? போடலையே. இவ்வளவு பெருசா நீங்க போட்டீங்க. ஏங்க ரிவ்யூ எல்லாம் போடலைங்க, அப்புறம் என்ன ரிவ்யூ போட்டிருக்கேன்னா என்ன? இல்ல இந்த ஒரு போஸ்ட் மாதிரி ஒண்ணு போட்டீங்களே, அது இல்லன்னா ஃபேக் ஐடியா, வேற யாராவது போட்டாங்களா? எனக்கு தெரியல. என்ன போட்டேன் நான் பார்த்தேன். ப்ரோ அவர் போட்டது இல்ல ப்ரோ, படம் நல்லா இல்லைன்னா போட மாட்டாரு. அப்ப ஏதோ இது ஃபேக் ரிவ்யூ ஐடி எல்லாம் தான் போடலையே. பேர்ல வச்சு. எஸ்எஸ்எல் அண்ணாத்த லால் சலாம்லாம் கொடுத்துட்டு நீங்க இந்தியன் டூ எல்லாம் பேசுறதுக்கு வேலையே இல்லை சரியா? இந்தியன் டூல அட்லீஸ்ட் கமல் சார் நடிச்சிருக்கவே செய்யறாரு. நீங்க அந்த 2 படத்துல நடிக்கவும் செய்யல. நீங்க நான் எல்லாம் வந்துட்டு நடிக்கலைங்க. இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்குலாம் இல்ல இது இல்லைங்க, ஒண்ணுமே நான் கிடையாது. நடிக்கலைங்க. நான் நடிக்கலையே, நீங்களும் நான் நடிக்கலைங்க, நடிச்சேன்னு உங்க சொல்லவே இல்லை. தலைவரும் நடிக்க மாட்டாருங்க. உங்க தலைவருக்கு நடிக்கவும் வராது, இல்ல நீங்களும் இல்ல, நடிக்க அதை மாட்டீங்க. பத்தி நான் பேசவே இல்லையே. நான் என்ன சொன்னேங்க? நான் இந்த படத்தை பத்தி என்ன சொன்னேன்? இல்ல இந்த படத்தை நீங்க எதுவுமே நீங்க சொல்லலையா? அப்ப என்ன சொன்னேன் இப்போ சொல்லுங்க. நல்லா இல்ல, பிடிக்கல, எதுவுமே நீங்க சொல்லலையா? இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. ஓ சரி சரி, ஓகே எல்லாரும் ஓகே. பேசுறது நான் கேட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் ஐ டென்ட் கமெண்ட் ஆன் எனிதிங். ஓகே 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 ஃபைன். வைபர் ராஜா பேசினா இல்ல வைபர் அதான் ராஜா நீங்க என்ன பேசுறான்னு பண்ணவும் கேட்டேன். முடியாது. இல்ல நீங்க பண்ணவும் முடியாது. ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி 3-4 ஏங்க காவியம் கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல. நான் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. நான் என்ன வேணா பண்ணுவேன், அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. இந்த அது படம் சரி, எப்படி ஆமா. இருக்கு அதை ரஜினி மட்டும் சார் பேசுங்க. இந்த காசு படம் கொடுத்தா நல்லா என்ன இருந்தா நீங்க பண்ணலாம்னு பேசுங்க. பார்த்தோமே இல்ல இப்ப இல்ல, அம்பானி வீட்டுல. இந்த படம் நல்லா இருந்தா நீங்க பேசுங்க 10 நிமிஷம், நான் கேட்கறேன். அது பேச முடியாம எதுக்கு சும்மா வந்துட்டு திருப்பி திருப்பி எங்கிட்ட வரீங்க? அது விட்டுருங்க. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ கார்த்தி ப்ரோ,
இந்த இந்தியன் டூட இம்பாக்ட் இந்தியன் 3ல இருக்கும்ல ப்ரோ. எல்லாமே புக்கிங்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே இருக்கும்ல ப்ரோ இந்த இம்பாக்ட். எது சொல்றீங்க இம்பாக்ட்னா? இப்போ இந்தியன் 3யோட இப்போ இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அதோட புக்கிங்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும்ல ப்ரோ இந்த ஓப்பனிங். கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓ இது இந்தியன் 2 வந்து நடுவில் ஷூட்டிங் நிப்பாட்டி திரும்பி ஸ்டார்ட் பண்ணாங்களா ப்ரோ? அது கூட ஒரு பிரச்சனையா இருக்குமா ப்ரோ படத்துக்கு? கண்டிப்பா இருக்கும், அந்த பிரச்சனையும் இருக்கும். பட் ஆனா அது நம்ம பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா சரி ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, இதுதான் சொதப்பலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓகே. இது கம்ப்ளீட்டா சொதப்பலா இருக்கே, அப்ப அதை நம்ம காரணம் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த குஜராத்ல ஒருத்தர் இருப்பார்ல, தங்கத்தெல்லாம் வச்சுட்டு வீடு ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருப்பாரு, அதுக்குள்ள ஒரு கொலை பண்ணுவாங்கல்ல, அந்த சீன்ல வந்து ஒரே ஷெட்யூல் தான் எடுத்திருப்பாங்க. கிரிஞ்சான சீன் தான், ரொம்ப கிரிஞ்சி கேவலமாக தான் இருந்துச்சு. அதுக்கும் ப்ரொடக்ஷன் டிலே ஆனதுக்கும் சம்மந்தப்படுத்த முடியாதுல்ல. ஆமா ப்ரோ. ப்ரோ ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒருத்தர் இப்படி லஞ்சம் ஊழல் இப்படி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அது நேரடியே காமிச்சிட்டு அது நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்தியன் தத்து அப்படி பண்றாருங்கிறப்போ நமக்கே ஒரு டென்ஷன் கோவம் வரும், இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு. நம்மள அறியாமலே நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். இல்ல அந்த கனெக்ட் ஆகுறதுக்கு அந்த நமக்கு டைமிங் எதுவுமே கொடுக்கவே இல்லைங்கிறது ஒரு குறைய இருந்துச்சு ப்ரோ. இல்ல அது சங்கரோட முட்டாள்தனம் தான். ஏன்னா 2 பாட்டா எடுக்கிறதுக்கு பதிலா ஒரே பாட்டா அந்த டிஏஜிங்ல இருந்து எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல வச்சுட்டு இதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிச்சிருந்தா கதை நல்லா இருந்திருக்கும். அது சங்கர் வந்துட்டு ஏன் பண்ணாருன்னு தெரியல. அப்படி இன்னொரு விஷயம் முக்கியமானது டைலாக்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் டைலாக்ஸ் எனக்கு என்னமோ செகண்ட் பார்ட்ல அவ்வளவா எதுவும் கரெக்ட் ஆகல. டைலாக்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஆமா ப்ரோ, அவர் சுஜாதா அவர் இல்லாதது பெரிய குறையா தான் இருக்கு. இன்னொன்னு எல்லாமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. எல்லாரும் சின்ன சின்ன கேரக்டர் முதல் கொண்டு எல்லாமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. மனோரமாலாம் வந்து அந்த படத்துல வந்து பெரிய அசட், பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. சித்தார்த்தெல்லாம் வந்து ரொம்ப கோமாளித்தனமா பண்ணி வச்சிருந்தாரு இந்த படத்துல, கிரிஞ்சு பண்ணி வச்சிருந்தாரு. அதாவது உண்மையிலே சீனு அப்படி எழுதிட்டாங்களா இல்ல இவங்க அப்படி நடிச்சாங்களான்ற தெரியாத மாதிரி இந்த படத்துல வந்து எமோஷன் யாராலையுமே கன்வே பண்ணவே முடியல, அடிச்சிட்டேன். ஆனா அந்த படத்துல அப்படி இல்லை. கஸ்தூரி, சுகன்யா, மனோரமா, அந்த கடைசி சீன்ல கூட மனிஷாக்கு ஒரு டைவர் வந்து ஃபீல் பண்ணி பேசும்போது கூட அவங்களுமே வந்து புத்திக்கு தெரியுது ஆனா மனசுக்கு தெரியல, எனக்கு மனசு புத்தி எல்லாம் ஒண்ணுதாமா அப்படின்னா அதெல்லாம் அப்படியே செம்மையா நிலைகளா இருக்கும், சீன் இருக்கும். இதுல வந்து எல்லாமே கிரிஞ்சி தான் இருந்துச்சு, கம்ப்ளீட்டா வந்து கேனத்தனமா தான் இருந்துச்சு. ஜெகன் அவங்க வீட்டுல பண்றது, பிரிய பவன் சங்கர் வீட்டுல பண்றது, இவங்க பேசுறது அவங்க பேசுறது. அப்புறம் கார்த்தி பிரதர் அந்த சீன் லைக் அவங்க சித்தார்த் அவங்க அம்மா இறந்துட்ட உடனே சமுத்திரக்கனி வருவாருங்க இல்லைங்களா, அந்த சீன் பார்க்கும்போது விஐபி தான் ஞாபகம் வந்துச்சு. எங்க ஜெயிலர் பார்க்கும்போது ஃபுல்லாவே விக்ரம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. இப்ப அதுக்குன்னு என்னங்க பண்ண முடியும்? சீன் அது வேற மாதிரி எடுக்கதான் முடியும், இதுக்கெல்லாம் என்ன இது பண்ணுவாங்க? பத்தி பேசலாம். இன்னைக்கு எதுக்கு நம்ம எது சொன்னாலும் ரஜினி வந்துருவானுங்க. எக்ஸாம்பிள் தானே சொல்றோம், இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன கார்த்தி வலிக்குது? இல்ல எனக்கு நிஜமே புரியலையே. எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு கேக்குறோம்ல, காது கொடுத்து கேக்குறோம்ல. ஏன்பா நீங்க வந்து எல்லாத்தையுமே காப்பி எல்லாமே சொல்லும்போது நாங்க வாயை பொத்திட்டு தானேப்பா இருக்கோம். அப்ப நாங்களும் ஏதாவது ஒண்ணு சொன்னா அது ஆமா இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன நீங்க உட்காந்துக்கிட்டு ஆமா வந்துட்டானுங்க ரஜினியை பத்தி, பின்ன காப்பி அடிச்சான்னு தானே சொல்லுவோம். இப்ப நான் என்ன முட்டா கொடுக்குறேன், இல்ல அவங்க வந்து காப்பி அடிக்கிற காப்பி அடிச்சாங்க. ஏன் அப்ப ஜெயிலர் வந்து என்ன சொந்த கதை மாதிரி இருந்துச்சா உனக்கு? ஏன் இல்ல அப்புறம் என்ன வேற எப்படி இருந்துச்சு? அது சரி ஓகே, உனக்கு அப்படிதான் இருக்கும் ப்ரோ. ஒரு பேரா இருக்கான்னா ஒரு பேரா இருந்தான்னா பேரா இருப்பான், அவ்வளவுதான்.
அவனுக்கு ஒரு பையன் இருப்பான். இது என்னத்த போயிட்டு என்ன அந்த ஒரே கதை பையனை ஒரே வந்து கதை கொல்றது என்ன இல்ல அந்த லவ் பையனை வந்து இல்ல கொல்றது லவ் சப்ஜெக்ட் எடுத்து ஒரு பையனும் பொண்ணும் தான் லவ் பண்ண முடியும். அதுதான் படமா இருக்கும். புரியுதா இல்ல புரியுதா அப்ப அதே மாதிரிதான் கமர்ஷியல் சினிமானா எல்லாம் சுத்தி சுத்தி ஒரு கதைக்குள்ளதான் வந்து சேரும். நான் உனக்கு அதை சொல்லி தர வந்தா நீ விட்டு எனக்கு சொல்லி தர வராத. நான் கமர்ஷியல் உனக்கு சினிமா சொல்ல பத்தி நீ ப்ரோ எனக்கு சொல்லி தர ஒருத்தர் வேணாம். சொன்னார்ல இல்ல நீ நான் இப்ப ஜெயிலரை உனக்கு பத்தி சொல்ல பேசின ஒருத்தர் இல்லையா? ஜெயிலர் எல்லாம் பேரன் ஒருத்தர் இருக்கான்னா அவன் ஜெயிலரை பத்தி இருப்பான். பேசினா நீ ஏன் ப்ரோ பொங்குற? எது ஜெயிலரை பத்தி பேசினா நீ ஏன் பொங்குற? ஏன்னா ரஜினி ரசிக்க நான் பொங்காம யார் பொங்குவா? ஓ சரி சரி ஓகே ஓகே. ஏய் நீ எதுக்கு வந்து பேசிட்டு இருக்க இப்ப ஜெயிலரை பத்தி? நான் ஜெயிலர் பத்தி தான் நான் பேசுவேன். அவன் உட்காந்து எனக்கு தனுஷ் படத்தை காப்பி அடிச்சாங்கன்னா நான் சொன்னேன் அப்ப ஜெயிலர் வந்து காப்பி அடிச்ச மாதிரி தானே இருக்கு, அப்ப அதுக்கெல்லாம் என்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னு நான் கேட்டேன். இதுல என்ன இருக்கு உனக்கு? எது என்ன தனுஷ் கொடுத்த என்ன காப்பி அடிச்சாங்க? இப்ப விஐபி படத்தை பார்த்து தான் அந்த அம்மா சீன் வந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்குன்னு அவன் சொன்னான். ஒரு அதுக்கு சீன் நான் அந்த சொன்னேன் அப்ப மாதிரி ஜெயிலர் இருக்குன்னு முழு சொன்னாங்க படமே வந்து உனக்கு. விக்ரம பார்த்து காப்பி சரி அடிச்ச நீ மாதிரி தான் முதல்ல இருக்கு. யார் அதுக்கு ரசிக்க? என்ன நீ எதுக்கு இப்படி கதறிட்டு இருக்க? நீ யார் ரசிக்க முதல்ல? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? டேய் நீ என்கிட்ட பேசும்போது நான் உங்ககிட்ட தான்டா கேட்பேன். நான் உன்கிட்டயே சொல்லி எக்ஸ்பிளனேஷன் அந்த பெயிண்ட் தானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த தனுஷ் படத்தை பார்த்து பரவாயில்ல, இது காப்பி காமன் அடிச்சாங்க ஸ்பேஸ் அவனுக்கு நான் தானே. சொல்லிட்டு இருக்கேன். இது காமன் ஸ்பேஸ் தானே. நீ ஒண்ணு தனியா அவனை கூப்பிட்டு விடுங்கப்பா பேசல இல்ல. விடுங்கப்பா விடுங்க எஸ்எஸ் விடுங்க. வேற யாருங்க ஸ்பீக்கர்ல? அடுத்த வார படமும் இல்லை, அதனால ஒன்று தான் இருக்கு. கல்கி நல்லா போகுதுங்க. கல்கி வந்து ஷோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும். தியேட்டர்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கல்கி. அது என்ன ப்ரோ பயங்கரமா போயிட்டு இருக்காட்டு கல்கி இப்போ? கல்கி நல்லா போகுது, நல்லாவே போகுது. ப்ரோ டீன்ஸ் படம் பாத்தீங்களா? டீன்ஸ் பார்க்கல ப்ரோ. அவர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, டீன்ஸை பார்த்து எனக்கு சந்தோஷத்துல சாவடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி ஒரு மனுஷனை நான் ஏன் சாவடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கல. ப்ரோ ஆனா ரிவ்யூ ஏதோ நல்லா இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி யாரோ பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ. அதுதான் இந்த படத்தை கவர் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் போட்டுருந்தாங்க. பட் அதுவுமே மிக்சட் ரிவ்யூஸ் தான், ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே டீன்ஸை நீங்க பார்க்கல, நான் படம் ஓடலைன்னா ஊர் விட்டு போறதா சொல்லியிருக்காருங்க அவரு. நாட்டை விட்டு போயிடலாம், இந்த மாதிரி கண்காணாம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்து இதை பண்ணி விடுங்க, போயிட்டு போறாரு. சரியா இருக்கீங்க ப்ரோ? சொல்ல சரி ப்ரோ, ஓகே முடிச்சுக்கலாமா? சரி ஓகே பாய். ஓகே ப்ரோ பை. நாளைக்கு குட் நைட் பை.